ஓவியம் 41. காலை பொழுது இத்தனை அழகாக இருக்கும் என்று இதற்கு முன்னால் ஒருபோதும் எண்ணியதில்லை சிட்டு. இன்று அத்தனை அழகாய் விடிந்திருந்தது அவளின் காலை பொழுது. இருக்காதா பின்னே, அவளின் உயிரானவனின் இறுகிய அணைப்பிற்குள் அவள். அவளின் வேங்கையவனின் கை வளைவுக்குள் காற்று கூட புக முடியாத நெருக்கத்தில் கிடக்கிறாள் அவள். இடது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருந்தவனின் இடக்கரம் அவளை வளைத்து அவனோடு அணைத்திருக்க, அவளோ அவனது உருண்டு திரண்டிருந்த புஜத்தை பஞ்சனையாக்கி அதில் தலை வைத்து படுத்திருந்தாள். சிட்டுவின் வலது கன்னம் வேங்கையவனின் வெற்று மார்பில் அழுத்தமாக படிந்திருக்க, அவனது சீரான சுவாசத்தையும் இயல்பான இதய துடிப்பையும் இசையாக உள்வாங்கிக் கொண்டிருந்தவளின் கரமும் அவளின் வேங்கையவனின் மீது படர்ந்திருந்தது. ஒற்றை போர்வையை மட்டும் இருவருக்கும் உடையாக்கி நகமும் சதையும் போல பின்னி பிணைந்து கிடந்தவர்களின் கோலத்தைக் கண்டு வெட்கிப்போன நிலவு மகள் எங்கோ சென்று மறைந்து கொண்டதோ? காலை கதிரவன் முந்திக் கொண்டு தனது பணியை செவ்வனே செய்ய கிளம்பிவிட்டான். இப்போதுதான் கண்ணயர்ந்த மாதிரி இருந்தது சிட்டுவுக்கு. அதற்குள் விடிந்து விட்டதை போன்றதொரு உணர்வு. மெல்லிய கீற்றாய் ஜன்னல் வழியே ஊடுருவிய வெளிச்சத்தில் துயில் கலைந்தவளின் சிந்தையில் ஏதோ எண்ணம் தோன்ற, மெல்ல தலையை மட்டும் உயர்த்தி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவளின் வேங்கையவனின் தூங்கும் அழகை கண்கள் மின்ன ரசனையாக பார்த்து வைத்தாள் சிட்டு. இதற்கு முன்பாகவும் இதே படுக்கையில் இரவு முழுவதும் கூடி கழித்துவிட்டு அவனுடன் ஒன்றாக உறங்கி இருக்கிறாள்தான். ஆனால் சீன பெருஞ்சுவரை இடையில் எழுப்பி ஆளுக்கொரு திசையில் அல்லவா சிதறி கிடப்பர். அதனால்தான் அந்த நாட்களை எல்லாம் விட நேற்றைய இரவும் அதனைத் தொடர்ந்த இன்றைய விடியல் பொழுதும் அவளுக்கு வரமானதாக இருந்தது. அதனால்தான் இன்னமும் காண்பது கனவா இல்லை நிஜமா என்ற பிரமிப்பு நீங்காமல் அவள் அவனின் அழகை ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள். அவனுக்கு பிறந்த நாள் என்ற ஒற்றை விஷயமே அவன் மீது அவள் பிணக்கு வைத்திருக்கிறாள் என்பதை முற்றிலுமே மறக்க வைத்திருந்தது பெண்ணவளுக்கு. மனதார அவனை முழுமையாக பிரிந்திருந்தால்தானே அவனது பிரிவு புத்தியில் உரைத்திருக்கும். ஆனால் சூழ்நிலையாலும் சில நயவஞ்சக நரிகளின் சூழ்ச்சியாலும் அல்லவா வாலண்டியராக பிரிந்திருக்கிறாள். அதனால்தான் அவளின் வேங்கையவனின் மீது எப்போதெல்லாம் அன்பு ஓவர்ஃப்ளோ ஆகிறதோ அப்பொழுதெல்லாம் அவனை விட்டு பிரிந்திருக்கிறாள் என்ற நினைவை மறக்க வைத்து விடுகிறது. நேற்றைய இரவும் வேங்கையவனின் மீதான காதல் கணக்கு வழக்கில்லாமல் அவளின் உள்ளே ஊற்றாக பொங்கிப் பெருக, அவனது பிறந்தநாள் தொடங்குவதற்கு முன்பாக அவனை கண்ணார ஒருமுறை கண்டுவிட வேண்டும் என்று கால் கடுக்க நள்ளிரவு வரை அவனுக்காக ஹாலில் காத்திருந்தாள். காதுகள் உணர்ந்து கொண்ட கார் சத்தத்தில் அவளின் வேங்கையவனாக இருக்கும் என்று எதிர்பார்த்து ஜன்னல் வழியாக அவனை ரகசியமாக சைட்டடிக்க காத்து கொண்டிருந்தவளுக்கு கம்பெனி காரை வாயிலில் வைத்து கண்டதுமே மிகப்பெரிய ஏமாற்றமே. வந்தது அவளின் வேங்கையவன் இல்லை என்ற ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் படுக்கையில் சென்று விழுந்து உள்ளுக்குள் அவனுக்காக காதலில் உருகி கரைந்து கொண்டிருந்தவளை கண்ணிமைக்கும் நேரத்தில் கைகளில் அள்ளி அவளை அதிர்ச்சி கடலில் தள்ளி இருந்தவன் அவளுடன் அவர்களின் அறைக்கு வந்திருந்தான். அவனது சுவாசம் தொடும் நெருக்கத்தில் இருந்தவளுக்கு அவன் குடித்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டதும் ஒருவித அதிர்ச்சி வந்தாலும் அதற்காகவெல்லாம் அவன் மீது கோபம் கொண்டு முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளவில்லை. சென்னையில் பிறந்து வளர்ந்தவள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் ஒரு மனைவியாக அவனை புரிந்து வைத்திருந்ததால் ஏதோ குடிக்க வேண்டிய சூழல், அதனால் குடித்திருக்கிறான் போலும் என்றளவில் அவனது செயலுக்கான ஒருவித புரிதல் அவளிடத்தில் இருந்தது. ஆனால் படுக்கையில் அவன் நடந்து கொண்ட விதம், அதுதான் அவளை ஆழ்ந்து நோக்க வைத்தது. அவளுக்கு கட்டில் சுகத்தை ஆண்ணா போட்டு தொடங்கி வைத்த நாளிலிருந்து காமத்தில் மூழ்கி திளைப்பது எப்படி என்று நிதமும் தினசாக கற்றுக் கொடுத்திருக்கிறான் தான். ஒரு சில விஷயங்களில் கத்துக்குட்டி அவளிடம் கற்றும் தேர்ந்திருக்கிறான் தான். இறைக்க இறைக்க ஊறும் கிணறு போல அவளுக்குள் எடுக்க எடுக்க கிடைத்த கலவையல் இன்பத்தை ஆழ்ந்து அனுபவித்திருக்கிறான் தான். அந்த இன்பத்தை அவளுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறான் தான். ஆண்வண்டான அவனுக்குள் தலை தூக்கும் காமம் உணர்ந்து பல நேரங்களில் பல்லை கடித்து அதன் கணங்களை மௌனமாக அவளும் உள்வாங்கியிருக்கிறாள். சில நேரங்களில் உணர்வுகளின் பிடியில் மூழ்கி முக்குளிப்பவள் பதிலுக்கு இன்ப முனகல்களை வாய்விட்டு கொடுத்தும் இருக்கிறாள். ஆனால் இன்று கட்டிலில் அவளை கிடத்தியதுமே சுனாமியாக அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியவனின் செயலில் பயத்தில் மிரண்டு விழித்தவளின் விழிகளை சந்தித்தவன் என்ன நினைத்தானோ? அவளின் மலர் மஞ்சமான மார்போடு தலை சாய்த்தவன் அவளை அவனோடு சேர்த்து அணைத்ததோடு அவளின் உடலின் வெப்பத்தையும் அவளின் வாசனையையும் முதன்முறையாக ஆழ்ந்து உள்வாங்கத் தொடங்கினான். அவனது இறுகிய அணைப்பில் கரைந்தவளின் கண்களோடு கண்கள் நோக்கியவனின் செயலில் அவன் கண்கள் காட்டிய எதுவோ ஒன்றை படிக்க முயன்றவளின் முயற்சியை உணர்ந்த கல்வனோ கண்களை மெல்ல மூடி அவளது நெற்றிப்பொட்டில் ஆழ்ந்த முத்தத்தை பதிக்க, பார்க்கடலில் கிட்டிய அமுதினும் புனிதமான அவனது ஒற்றை முத்தத்தில் பாகாய் கரைந்து போனாள் சிட்டு. அவன் கண்கள் அவளுக்கு உணர்த்திய செய்தி என்ன? ஆடையில்லா அவளின் அருகில் மோகத்தில் பளபளக்கும் அவனின் விழிகளில் இன்று அவனோடு வெற்றுமேனியாய் ஆழ புதைந்திருந்த போதும் மோகத்தை தாண்டிய எதுவோ ஒன்று அவனின் கண்களில் பிரதிபலிக்கிறதே, அது என்ன? வண்டாய் மனதிற்குள் குடைந்த கேள்வியுடன் நெற்றியை தாண்டி இறங்கிய அவனது சூடான இதழ்களின் ஊர்வலத்தில் கிறங்கியவள் இறக்கியின்றி பறக்கத் தொடங்கினாள்.
எப்போதும் அவனது தேவைக்காக அவளை நாடுபவன் இப்போது ஒருவித தேடலுடன் அவளை நாடியதில் அவனது புது பரிணாமம் கண்டு அவள்தான் திணறிப்போனாள். இத்தனை நாளும் அவளின் பெண்மையின் பொக்கிஷங்களை போதை தரும் காமப்பொருளாக மட்டும் பயன்படுத்தி இரு கால்களின் நடுவில் இன்பத்தை தேடி பழக்கப்பட்டவனின் விரல்களும் உதடுகளும் அவனது ஆயுளை நீட்டிக்கச் செய்யும் அமிர்த ஊற்றை தேடி பயணப்பட்டதில் துடித்து போனவளோ அவனை இறுக கட்டிக்கொள்ள அவனும் அவளை மேலுமாக ஒட்டிக்கொண்டான். முத்தம் கொடுப்பதில் கூட முந்திக் கொள்பவனின் செயலில் முறைக்க முயன்று தோற்று சிரித்து வைத்தவளின் செயலைக் கண்டு முறைத்தவனோ சிரிக்காதடி என்று கூறி மிரட்டியதில் மேலுமாக சிரித்து வைத்து அவனை சோதித்து பார்த்தாள் வேங்கையவனின் சின்ன சிட்டு. முத்தக்கணங்களில் இவள் இப்படி சிரித்து வைத்தாள். மூச்சு திணறும் அவனது காதல் என்று அறியாமல் சில்லறையாக சிரித்து தொலைத்தவளின் செயலில் இன்னும் மூர்க்கமானது அவனுள் ஊற்றெடுக்கத் தொடங்கிய காமம். வழக்கத்தை விட கூடுதலாக வரம்பு மீறியவனின் புது பரிணாமத்தில் விதிர்விதித்து நடுங்கியவள் அவனை விலக்கிவிட்டு விழிகள் படபடக்க பார்த்து வைத்தாள். 1000 வார்த்தைகளோடு அவளிடம் பேச வேண்டும் என்றுதான் மேலே உள்ள அவனது அறைக்கு தூக்கி கொண்டு வந்திருந்தான். ஆனால் அவளை பார்த்த அடுத்த கணமே ஏதும் பேசத் தோன்றவில்லை அவனுக்கு. எல்லா வார்த்தைகளையும் சின்ன சிட்டு அவளின் ஒற்றை பார்வையில் பிடுங்கிக் கொண்டால் காதல் களத்தில் நிராயுதபாணியாக நிற்கும் வீரன் அவனும் என்னதான் செய்வான்? இதோ இன்ப ஊற்றை தேடி புறப்பட்டவனின் செயலை பாதையோடு தடுத்து நிறுத்தி விலக்கிவிட்டதோடு இப்படியான பார்வையை பார்த்து வைத்தால் அவனும் தான் என்ன நினைப்பான்? இது வேண்டாம், மேலே வா என்கிறாளா, இல்லை இன்னும் வேண்டும், என்னில் ஆழ்ந்து தேடிப்போ என்கிறாளா? குழப்பத்தில் அவனை குழப்பிவிட்டு ரொம்ப தெளிவுடன் அவளின் ஒற்றை பார்வையில் உச்சி முதல் பாதம் வரை அவனுக்குள் ஊறிய மோக நீரை வடிக்க அவளை நாடியவனின் வேகத்தில் மிரண்டு போனவள் கண்களை இறுக மூடி அவனை இறுக அணைத்து அணைக்கட்ட காமம் கலந்த காதலோடு அவளோடு கலந்து உச்சம் எய்தும் வேளையில் வேங்கையவனின் உதடுகளோ சித்து, ஹே சித்து என்று ஈனஸ்வரத்தில் இன்பமாக முனகல்களை கொடுத்தவனின் செயலில் பட்டண கண்களை திறந்து அவனை அதிர்ச்சியுடன் பார்த்து வைத்தாள். என்ன சொன்னான் என் வேங்கையவன்? கூடி களைத்து அவளது மார்பினை பஞ்சனையாக்கி படுத்து கிடந்தவனின் சூடான மூச்சுக்காற்றை விம்மித்தணிந்த நெஞ்சுக்கூட்டில் உள்வாங்கியபடி அவனது அழைப்பையே அசை போட்டு கொண்டு படுத்து கிடந்தவளுக்கு மீண்டும் மீண்டும் அவனது வாயால் அந்த பெயரை உச்சரிக்க வைக்க வேண்டும் என்ற வெறி உண்டாக கண்கள் மூடி களைத்து கிடந்தவனின் தலையை நிமிர்த்தி அவனது தடித்த இதழ்களோடு இதழ் பொருத்தியவளோ அவளின் வேங்கையவனுக்கு சொர்க்கத்தை உணர்த்தத் தொடங்கினாள். தென்றலாய் அவனது தேகம் முழுவதும் தீண்டியவளின் ஸ்பரிசத்தில் மோகம் கொண்டவனின் கண்களோ உணர்வில் நழுவியது. காதல் கலந்த காமத்தில் மின்னும் முன்கணைகள் இரண்டையும் கொண்டு கொள்ளாமல் கொன்றவளின் தாகத்தை தணிக்க முன்னேறியவனின் முயற்சியில் பொக்கிஷப் பேழையாய் அவளும், புதையலை கண்ட மனிதனாய் அவனும். மொத்தத்தில் விரல் தீண்ட தீண்ட பறக்கும் தீயை அணைக்க கொஞ்சமும் மிச்சமின்றி அணைத்து கொண்டவளின் நெருக்கத்தில் உடல் வியர்த்து மிச்சம் வைக்காது அவளை ருசித்து அணு அணுவாய் ரசித்தவனின் உதடுகளோ விடியும் வரை சித்து நாமத்தையே உச்சரித்து சோர்ந்தது. சித்துவா, இதென்ன புதுசா இருக்கு? நான் உங்களுக்கு சித்துவா? முழித்திருக்கும் போது இதை கேட்க எங்கே அனுமதியும் அவகாசமும் கொடுத்தான்? அதுதான் தூங்கும்போது கேட்டுக்கொள்கிறாள். தாடை வரை மட்டும் உயர்ந்த முகத்தால் அவனை ரசித்தவளுக்கு மேலும் அவன் முகம் பார்க்க ஆசை தோன்ற மெல்லமாய் நகர்ந்து அவனது முகத்தை வாகாக பார்க்கும்படி நெளிந்தவளின் செயலில் சிறிது அசைந்து கொடுத்து படுத்தவனோ மீண்டுமாக ஆழ்ந்து உறங்கத் தொடங்கினான். ஹாப்பி பர்த்டே புருஷா! வெட்கத்தோடு அவனது காதுகளின் அருகில் மென்மையாக உச்சரித்தவளோ காதலுடன் தூங்கும் அவனின் இதழ்களோடு இதழ்கள் பொருத்தி இதழ் ஒற்றலை பதித்தாள். அப்போ உங்களுக்கும் என்னைய பிடிக்குமா என்ன? கண்கள் விரிய காதலாக கேட்டவளோ கணக்கில்லா முத்தங்களை அவனது முகத்தில் வைத்துவிட்டு மீண்டும் அவனை கட்டிக்கொண்டே கிடந்தாள். இதுவெல்லாம் மீண்டும் ஒருமுறை அவளுக்கு கிடைக்குமோ என்னவோ? அவனது மார்பினை பஞ்சனையாக்கி துயில் கொள்வதெல்லாம் அவள் நினைத்து கூட பார்த்திராத ஒன்றல்லவா? அதனால்தான் கிடைக்கும் போதே அதை ஆழ்ந்து அனுபவித்துக் கொள்ள எண்ணி ஆசையாக தலை வைத்து படுத்து கிடந்தாள். ஒரு வழியாக நொடிகள் நிமிடங்களாகி நேரம் களையத் தொடங்கிய சமயத்தில் வேங்கையவனின் மொபைல் சினுங்கி சிட்டுவின் மயக்கத்தை கலைத்ததில் தூங்கும் அவளின் கண்ணாளனை ஒருமுறை பார்த்தவள் அவனது மொபைல் போனை எடுத்து பேசத் தொடங்கினாள். இதற்கு முன்பாகவும் சில நேரம் ஜெகத்திடம் வேங்கையவனின் போனில் பேசியிருக்கிறாள். அதனால்தான் அவனது கால் என்றதும் ஆர்வமாக போனை அட்டன் செய்து வைத்தாள். வழக்கமான விசாரிப்புக்கு பிறகு ஒரு கம்பெனி ஃபைலை கேட்டு நிற்க புரியாமல் விழி பிதுங்கி நின்றவள் என்ன நினைத்தாளோ எடுத்து கோமலாம்மாவிடம் கொடுத்து விடுவதாக கூறி வைத்தாள். அரண்மனையின் வாயிலில் நின்றிருந்த ஜெகத்தின் கைகளில் அடுத்த 10வது நிமிடத்தில் ஃபைல் இருக்க அன்றைய அலுவல்களை பார்க்க அந்த பக்கம் ஜெகத் கிளம்பிச் செல்ல வேங்கையவனின் அலுவலக அறையை பூட்டிவிட்டு வந்தபடியே திரும்பி சென்று விடலாம் என்ற யோசனையுடன் விழிகளை சுழற்றியவளின் பார்வையில் பட்டு தொலைத்தது வேங்கையவன் பல வருடங்களாக பாதுகாத்து வைத்திருந்த அது.
ஆர்வமாக அதை நோக்கி எட்டு வைத்தவளின் கண்களோ கிட்டே நெருங்க நெருங்க அதிர்ச்சியில் விரிந்து கொள்ள, அவள் மூளை நம்ப மறுத்த விஷயத்தை அவளது மனம் உண்மைதான் என்று அடித்து கூற, அங்கேயே கால்கள் தள்ளாட மடங்கி அமர்ந்தவளோ கை கெட்டிய தூரத்தில் இருந்த அந்த ஓவியத்தை தொட விரல்கள் நடுங்க கையை நீட்டினாள். ஓவியம் 42. சார் என்று தயக்கமாக இழுத்த ஜெகத்தின் குரலுக்கு சொல்லு என்ற ரீதியில் லேப்டாப்பில் பதிந்திருந்த விழிகளை உயர்த்தி அவனை நோக்கினான் வேங்கையவன். உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகம், ஜீவனற்ற கண்கள், பொலிவற்ற தேகம் என மொத்தத்தில் கடந்து சென்ற 4 நாட்களில் முற்றிலுமாக மாறிப்போயிருந்த வேங்கையவனின் நிலை கண்டு வேதனை கொண்டான் அவனது பிஏவான ஜெகத் ரட்சகன். எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் கொஞ்சமும் தளர்ந்து போகாது அவ்வளவு கெத்தாக இருப்பான். ஆனால் இந்த 4 நாட்களுக்குள் ஆளை முற்றிலும் மாறி போய்விட்டான். மழிக்கப்படாத சவரமும் ஒழுங்காக வாரப்படாத கேசமும் என அவனது நலுங்கிய தோற்றத்தை மேலும் நலிவாக்கி காட்ட ஜெகத்திற்கு அவனை அப்படி பார்ப்பதில் அவ்வளவு கவலையாக இருந்தது. 4 நாட்களுக்கு முன்பாக அவனது பிறந்த நாளன்று கடைசியாக அவனின் புன்னகை முகத்தை கண்டது. சப்பா, அவ்வளவு கொள்ளை கொள்ளும் அழகு அது. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களை பொறாமை கொள்ளும் பேரழகன் அவன். அன்று சிரித்த முகமாக வலம் வந்ததில் இன்னும் வசீகரமாக தெரிந்தான் வேங்கையவன். யார்கண் பட்டதோ என்னவோ, அவனது சிரிப்பிற்கு எப்போதும் ஆயுள் கம்மி போலும். அதற்கு அடுத்த நாளே அவனது ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அழிக்கும்படியான செயல் வேங்கை அரண்மனையில் நடந்திருந்தது. வேங்கையவனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்கிறதோ? அவன் வாழ்வில் காதல் என்பது எப்போதும் காணல் நீர்தானோ? அவனுக்கு மட்டும் அது நிலையானது இல்லையோ? முதலில் ஒருத்தியை சந்தித்தான். காலப்போக்கில் அவள் மீது காதல் வயப்பட்டான். அவன் கொண்ட காதலை அவளிடம் சொல்ல முனைந்த போது அவன் கண்ணில் கூட படாது வேறு யாருடனோ கண்காணாத தேசத்திற்கு ஓடிச் சென்று தலைமறைவாகிவிட்டாள் அவள். அவன் கொண்ட முதல் காதல் சம்பந்தப்பட்டவளிடம் சொல்லாமலேயே பொய்த்து போனது. அதன் பிறகு இனி எந்த பெண்ணிற்கும் அவனது வாழ்க்கையில் இடமில்லை என்று தனிக்காட்டு ராஜாவாக வலம் வந்தவனின் வாழ்வில் எதிர்பாராத நேரம் பார்த்து அவனது சின்ன சிட்டு வந்து சேர்ந்தாள். காதல் என்ற பெயரில் அவளுடன் இணையவில்லை என்றாலும் அதை தாண்டிய ஒரு உன்னதமான உறவான திருமணம் என்னும் பந்தத்தால் அவளுடன் இணைந்திருந்தான். காதல் வைத்து அவளை கரம் பிடிக்கவில்லை. ஆனால் கரம் பிடித்து அவளுடன் வாழ ஆரம்பித்த பிறகு அவள் மீது காதல் அரும்பு விட்டது என்னவோ உண்மைதான். அப்படித்தான் இந்த ஊர் உலகத்திற்கு அவனும் சொல்லி வைத்திருக்கிறான். ஆனால் திடீரென ஒரு நாள் அவளும் மாயமாக மறைந்து விட்டாள். அவனது ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பறித்து கொண்டு எங்கேயோ ஓடி ஒளிந்து கொண்டாள். பிறந்த நாள் அன்று காலையில் வழக்கம் போல கண் விழித்தவன் பக்கவாட்டில் கண்டது காலியாக கிடந்த படுக்கையைத்தான். நேரம் 10க்கு மேல் ஆனதால் அவன் சின்ன சிட்டு கீழே இறங்கி சென்றிருப்பாள் என்று எண்ணிக்கொண்டவன் உற்சாகப்பந்தாய் எழுந்து கிளம்பிச் சென்றான். மது போதையும் மாதுவின் மீது கொண்ட போதையும் வேங்கையவனை முற்றிலும் நிலைகுலைய செய்திருக்க, இரவு நடந்தது அனைத்தும் ஏதோ கனவில் நடந்ததைப் போன்று பிரம்மை உண்டாகி போனது ஆனவனுக்கு. ஆனாலும் 6 அடி தேகத்துக்குள் ஒருவித புது உணர்வு பரவியதோடு மனம் வேறு விடலை பையனைப் போல உற்சாக பந்தாக துள்ளி குதித்ததில் ஏதோ அன்றுதான் புதிதாக பிறந்தது போல உணர்வு அவனுக்கு. ஒரு வழியாக கிளம்பி கீழே இறங்கி வந்து பூஜை அறைக்கு சென்றவன் அவனுக்கான பூஜையில் அமர்ந்திருந்த ரூபினி அம்மாவின் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். வழக்கம் போல கண்களை மூடி கடவுளை வணங்கிவிட்டு வெளியே வந்தவன் அவனது தந்தை சந்தன வேங்கையின் அறைக்கு சென்று அவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தான். டைனிங் டேபிளில் அமர்ந்ததுதான் தாமதம். படபடவென அவனுக்கு தேவையான அனைத்தும் கோமலா அம்மாவின் மூலம் ஒன்றன் பின் ஒன்றாக வர அதை ரசித்து ருசித்து சாப்பிடும் மனநிலையில்தான் அவன் இல்லை. மனம் முழுக்க அவன் சிட்டுவே நிறைந்திருந்ததால் எங்கே அவள் என்ற எண்ணமே அவனை அலைக்கழித்தது. ஒவ்வொரு வெள்ளையாக உணவை கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளி கொண்டிருந்தவனுக்கு இரவு நடந்ததெல்லாம் வரிசை கட்டிக்கொண்டு நினைவு வர ஏதோ கோமாளித்தனம் பண்ணி வைத்திருந்தது மட்டும் புரிந்து போனது அவனுக்கு. என்ன நினைத்திருப்பாள் அவனின் சின்ன சிட்டு? ஒருவேளை ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து அவளிடம் அப்படி நடந்து கொண்டதில் கோபம் கொண்டிருப்பாளோ? அதனால் தான் கண் முன்னாடி வராது ஆட்டம் காட்டுகிறாளோ? நினைவுகள் ஒரு பக்கம் அவள் என்ன நினைத்திருப்பாள் என்பதிலேயே உழன்று கொண்டிருக்க அவனது கண்களோ அவளை ஆவலுடன் தேடியது. ரூபினி அம்மாவிடம் கேட்டிருந்தால் சிட்டுவை பற்றிய தகவலை கூறியிருப்பார்தான். பூஜையில் அமர்ந்திருந்தவரிடம் வேறு எதுவும் கேட்க விரும்பாது சத்தமில்லாமல் வெளியே வந்துவிட்டான். அரண்மனை முழுவதும் கண்களால் வலம் வந்தும் அவள் இருப்பதற்கான அறிகுறி இல்லாமல் போக சோர்ந்து போனவனின் முகம் கண்டு கடைசியில் கோமலா அம்மாதான் அவள் அன்றைய சிறப்பு பூஜைக்காக சிவன் கோவிலுக்கு சென்றிருப்பதாக தகவல் கூறி அவனது தேடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அதன் பிறகு அவர் கையால் சாப்பிட்டுவிட்டு கிளம்பியவனின் மனம் கோவிலுக்கு சென்று சிட்டுவை ஒருமுறை பார்த்துவிட்டு வரச் சொல்லி முண்டினாலும் அன்று அவனுக்கு இருந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அதை செய்யவிடாமல் தடுத்திருந்தது. அவன் எண்ணியபடியே அன்று கோவிலுக்கு சென்றிருந்தால் சிட்டுவை தொலைத்திருக்க மாட்டானோ என்னவோ. விதி யாரை விட்டது? கோவிலில் பூஜை முடிந்து பல மணி நேரம் ஆகியும் கோவிலை விட்டு வெளியே வரவில்லை சிட்டு.
பதறிப்போன அரண்மனை கார் டிரைவர் கோவில் முழுவதும் ஒரு தடவைக்கு 2 தடவை நன்றாக தேடி பார்த்துவிட்டு சிட்டுவை காணாததில் நேராக வேங்கியவனுக்கே போனில் அழைத்து விட்டான். ஹெட் ஆபீஸ் அலுவலகத்தில் அப்போதுதான் மீட்டிங் முடித்துவிட்டு முகம் நிறைந்த புன்னகையுடன் அவனது சீட்டில் வந்து அமர்ந்தான் வேங்கையவன். சிட்டுவிடம் அழைத்து பேசலாமா என்ற சிந்தனையுடன் அமர்ந்திருந்தவனுக்கு டிரைவரிடமிருந்து வந்த செய்தி தலையில் இடியாய் இறங்கியது. காலையில் அவள் கோவிலுக்கு தனியாக சென்றிருக்கிறாள் என்று கோமலா அம்மாவின் வாயிலாக அறிந்து கொண்ட அப்போதே சிறு நெருடல் தான் வேங்கையவனுக்கு. கோமலா அம்மா கூட வருவதாக சொல்லியும் அதை அவள் தவிர்த்துவிட்டு தனியாக சென்றிருந்தாள். அப்போது தோன்றாத தேவையற்ற எண்ணம் எல்லாம் இப்போது தோன்ற, ஏன் கோமலா அம்மாவை தவிர்த்து தனியாக சென்றாள் என்று மிகப்பெரிய கேள்வி வேங்கையவனின் மனதுக்குள் உதயமாகி அவனை குழப்பியது. அடுத்த 1/4 மணி நேரத்தில் வேங்கைபுரத்தின் சிவன் கோவிலை அடைந்தவன் அவனும் அவனது பங்குக்கு ஒருமுறை கோவில் முழுவதையும் மூளை முடுக்கு விடாமல் தேடி பார்த்தான். கம்பெனியில் புறப்பட்டதிலிருந்து இப்போது வரை அவளது போனிற்கு பல முறை அழைத்து பார்த்து விட்டான். ரிங்கானதை தவிர போனை எடுக்கும் வழியைத்தான் காணவில்லை. அவன் இருந்த நிலைமைக்கு வண்டியை ஓட்டக்கூட நிதானம் இல்லாமல் போக, கோவிலிலிருந்து அவனது வண்டியை ஜெகத்தை ஓட்ட சொன்னவன் அருகில் அமர்ந்து அரண்மனை நோக்கி சென்றான். அரண்மனையிலும் அவளை காணாததோடு அவளின் போனும் அவர்களின் அறையிலேயே இருக்கவும் கண்ணை கட்டி கொண்டு வந்தது வேங்கையவனுக்கு. வீட்டில் தெரிந்தால் ரூபினி அம்மா கூடுதலாக பயந்து விடுவார் என்று எண்ணியவன் அவசர வேலையாக சிட்டு சென்னை சென்றிருப்பதாக கூறச் சொல்லி கோமலாமாவிடம் கூறியதோடு அதே பொய்யை அவளை கேட்ட அனைவரிடமும் கூறினான். அச்சுவுக்கும் கோமலாமாவுக்கும் மட்டும் விஷயத்தை சொல்லி இருக்க, விஷயத்தை கேட்ட இருவருக்குமே பேரதிர்ச்சிதான். வேங்கையவனின் இடிந்து போன நிலையைக் கண்டு கண்கள் கலங்கிய அச்சுவோ அவனுக்கு தெரிந்த அளவில் வேங்கைப்புறத்தை சுற்றிலும் தேடச் சொல்லி ஆட்களை அனுப்பி வைத்தான். அன்றைய இரவு முடிந்து அடுத்த நாளின் பொழுதும் புலர்ந்தும் சிட்டுவை பற்றிய தகவல் கிட்டும் வழிதான் தெரியவில்லை. அதற்கு மேலும் தாமதிக்க விரும்பாத அச்சு இறுகிப்போய் உட்கார்ந்திருந்த வேங்கையவனிடம் வந்து கையை பிசைந்து கொண்டு நிற்க, உயிர்ப்பே இல்லாத விழிகளுடன் அச்சுவை பார்த்தவனின் கோலத்தைக் கண்டு துடிதுடித்து போனான் அச்சு. அண்ணா, சிட்டுவுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, நீங்க பயப்படாதீங்க என்று கைகளை பற்றி ஆறுதல் கூறிய அச்சுவை இறுக அணைத்து அவனது தோளில் முகத்தை புதைத்த வேங்கையவனோ முதல் முறையாக அவன் ஒரு ஆண்மகன் என்பதையும் மறந்து சிறு பிள்ளை போல அழத் தொடங்கினான். சட்டையை தாண்டி கண்ணீரில் நனைந்த அவனது தோளின் ஈரத்தில் அவனது அண்ணன் அழுவதை உணர்ந்து மேலும் துடித்து போன அச்சுவோ, அண்ணா என்ன இது, சின்ன குழந்தையாட்ட அழுதுட்டு நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி? ப்ளீஸ் அண்ணா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லணும். நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சிட்டு நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போனாலும் போயிடுவா. ப்ளீஸ் அண்ணா, ரிலாக்ஸ் ஆகுங்க என்று தேற்றிய அச்சுவின் குரலில் நிதர்சனம் உணர்ந்து நொடியில் தன்னை மீட்டுக்கொண்ட வேங்கையவனின் முகமோ மீண்டும் கடினமாய் இருந்தது. இந்த உலகத்தில் எந்த மூல முடுக்கில் அவள் இருந்தாலும் இந்த வேங்கையவன் அவளை தேடி கண்டுபிடிப்பான். அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் அவளை தொலைச்சிட மாட்டேன் என்று இதழ் வளைத்து கர்ஜனையுடன் கூறியவனின் முகமோ சிட்டுவை கண்டுபிடித்துவிடும் தீவிரத்தை மீட்டிருந்தது. அவனது காவல்துறை நண்பனாகிய மணிபாரதியை வரச் சொல்லி விஷயத்தை சொன்னவன் ரகசியமாக சிட்டுவை தேடி கண்டுபிடித்து கொடுக்க சொல்லி அவனிடம் கேட்டுக்கொண்டான். ஏசி மணிபாரதி ஒருபுறம் தீவிரமாக சிட்டுவை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்க, வேங்கையவனும் அச்சுவுடன் சேர்ந்து சிட்டுவை தேடும் முயற்சியில் இறங்கியிருந்தான். முழுதாக 3 நாட்கள் முடிந்து 4வது நாள் தொடங்கியும் சிட்டு எப்படி மாயமானாள் என்பது பற்றிய சிறு துப்பு கூட காவல்துறைக்கு கிடைக்கவில்லை. அவளை யாராவது கடத்தி இருக்காங்களா, இல்லை அவளாக விருப்பப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி விட்டாளா என்று இருவேறு கோணங்களில் ரகசிய விசாரணையை மேற்கொண்டிருந்தான் ஏசி மணிபாரதி. சிந்தனையிலிருந்து மீண்ட வேங்கையவன் ஜெகத் கூறப்போகும் செய்திகளை உள்வாங்க அவனையே விழி அகலாது பார்த்திருந்தான். சார், ஏசி சார் வந்திருக்காரு என்றவனிடம் மணிபாரதியை உள்ளே வரச் சொல்லு என்று கூறிவிட்டு லேப்டாப்பில் மீண்டும் எதையோ தீவிரமாக ஆராயத் தொடங்கினான் வேங்கையவன். மரியாதை நிமித்தமாக கதவை தட்டிவிட்டு போலீஸுக்கே உரித்தான மிடுக்குடன் உள்ளே வந்த ஏசி மணிபாரதியை வரவேற்று உட்கார வைத்த வேங்கையவனோ அவன் கூறப்போகும் தகவல்களை கேட்க ஐம்புலன்களையும் தயார்படுத்தினான். வர்மா சார், 100% மேடம் கோவிலிருந்து தான் காணாமல் போயிருக்காங்க. நீங்கள் கொடுத்த உங்கள் அரண்மனையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தீவிரமாக அலசி ஆராய்ஞ்சதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. அதெல்லாம் பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு தான் நேர்லேயே வந்தேன் என்று கூறி நிறுத்தி வேங்கையவன் முகம் பார்க்க, அவனோ மேலே சொல்லுங்க என்ற ரீதியில் தீவிரமாக ஏசியை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஓவியம் 43. மாமா என்று குழைந்த குரலில் அழைத்த நிருபமாவின் அழைப்பில் மேலே அவனது அறையின் முன்பாக ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் கண்களை மூடி தளர்ந்து போய் அமர்ந்திருந்த வேங்கையவன் கண்களை மெல்லத் திறந்து எதிரில் நின்றிருந்தவளை எந்தவித சலனமும் இல்லாமல் நோக்கினான். ஏற்கனவே ஆடைகள் அணிவதில் தாராள கொள்கையை கடைபிடிப்பவள் நிருபமா.
இன்றோ ஆங்காங்கே கிழித்து விடப்பட்ட ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் மேலே ஒரு ஸ்லீவ்லெஸ் சட்டையும் அணிந்து வந்திருந்தவளின் சட்டையில் முன்னிரு பட்டன்கள் திறந்து விடப்பட்டிருக்க தாராளமாக காற்று வாங்கிக் கொண்டிருந்தது அந்த சென்சார் ஏரியா. இறுக்கி பிடித்த சட்டையில் பிதுங்கி வழிந்த முன்னழகை காட்டி நாணிக்கோணி நின்றிருந்தவளின் கோலத்தை காணும் நிலையிலெல்லாம் அவன் இல்லை. அவன் மனம் முழுவதிலும் அவனின் சின்ன சிட்டுவை தொலைத்த ஏக்கம் மட்டுமே நிரம்பி வழிந்தது. அதிலும் இன்று ஏசி மணிபாரதி பேசிவிட்டு சென்ற செய்தியை ஓட்டி பார்த்து கொண்டிருந்தவனின் மனமோ மிகவும் சோர்ந்து போயிருந்தது. இதில் இவள் வேறு நேரம் கெட்ட நேரத்தில் வந்து இடைஞ்சலாக நிற்கவும் அவள் மீது எரிச்சலாக வந்து தொலைத்தது வேங்கையவனுக்கு. ஐ எம் நாட் இன் குட் மூட் நிருபமா, லீவ் மீ அலோன் என்று அவனை தனியாக விடச் சொல்லி எரிச்சலுடன் கூறிவிட்டு கண்களை மீண்டுமாக மூடப்போனவனை எரிச்சலாக்கியது மேலும் தொடர்ந்த நிருபமாவின் பேச்சு. மாமா மாமா ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு போயிடுறேன் என்று மேலுமாக குழைந்தவளின் குரலை அதற்கு மேலும் கேட்க பொறுமை இல்லாமல் போக, ஹே இடியட், உனக்கு ஒரு தடவை சொன்னால் அறிவு இருக்காதா? அதுதான் என்னை தனியாக விடுன்னு சொல்கிறேன்ல, அப்புறமும் என்ன நைன்னுட்டே இருக்க? முதல்ல உன்னை யார் மேலே வர சொன்னது? இங்கே வரதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு தெரியாதா என்று காச்சு மூச்சென்று கோபத்தில் கத்தியவனின் செயலில் முகம் கருத்து போனது நிருபமாவுக்கு. சரியான சைக்கோ, எப்படி கத்துது பாரு என்று அவனை மனதில் வருத்தெடுத்தாலும், போங்க மாமா, நான் அந்த சித்ராவை பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் என்னடானா இந்த விரட்டுறீங்க என்று சலித்தபடி திரும்பி செல்ல முயன்றவளை தடுத்து நிறுத்தியது வேங்கையவனின் குரல். ஹேய் நில்லு என்று ஒருவித தவிப்புடன் வந்துவிட வேங்கையவனின் குரலில் நிருபமாவுக்கு கொண்டாட்டமாகி போனது. இவனுக்கு நான் பேசுறதை கேட்க பொறுமை இருக்காது, அதுவே அந்த ஓடுகாலியை பற்றி சொன்னால் மட்டும் கேட்கறதுக்கு முடியும் என்று உள்ளுக்குள் நொடித்து கொண்டாலும் அப்பாவியாக வேங்கையவனின் முகம் பார்த்து திரும்பி நின்றாள் நிருபமா. என்ன சொன்ன சிட்டுவை பத்தியா? அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று ஒருவித ஆராய்ச்சியுடன் வந்து விழுந்த அவனது குரலில் உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் வெளியே ஒரு மாதிரி சிரித்து சமாளித்தவள் அவனிடம் பேச வந்ததை குறித்து கூறத் தொடங்கினாள். அது மாமா, அந்த சித்ரா சென்னை போயிருக்கான்னு சொல்லி நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சமாளிக்கலாம். ஆனால் எனக்கு என்னவோ நீங்கள் அவன் சம்மந்தப்பட்ட எதையோ எல்லோர்கிட்டையும் மறைக்கிறீங்களோன்னு தோணுது என்று புதிர் போட்டு நிறுத்தியவளை கடுப்புடன் நோக்கினான் வேங்கையவன். என்ன வளர்ற, நான் எதுக்கு பொய் சொல்லி சமாளிக்கணும் என்று புருவத்தை உயர்த்தி எதிரில் இருந்தவளை ஆராய்ந்தபடி வேங்கையவன் கேட்டு வைக்க, அவளோ கொஞ்சமும் முகம் மாறாது அவளது நடிப்பை தொடர்ந்தாள். ஆமாம், கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் வீடு திரும்பாதவளை பற்றி என்ன மாதிரி யாராவது கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எதையாவது சொல்லி சமாளிச்சு தானே ஆகணும் என்று எகத்தாளமாக கூறியவளின் கூற்றில் கூர்மையாக அவளை நோக்கினான் வேங்கையவன். சிட்டு காணாம போயிட்டான்னு உனக்கு யார் சொன்னது என்றவனின் குரலில் இப்போது மருந்துக்கும் கனிவு என்பது இல்லாமல் கடினமாக இருந்ததில் நிருபமாவுக்கு வேர்க்கத் தொடங்கினாலும் வெளியே காட்டாது வேங்கையவனின் கேள்விக்கு திமிராகவே பதில் கூறத் தொடங்கினாள். இங்க பாருங்க மாமா, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. சித்ரா சென்னை போகலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அரண்மனை டிரைவர் கோவிலில் நடந்ததை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதுவும் இல்லாமல் அந்த சித்ராவை தேடி கொஞ்ச நாளாக யாரோ ஒருத்தன் அடிக்கடி அரண்மனை பக்கமாக வந்துட்டு போயிருக்கான். நம்ம சித்ராவும் அவன் கூட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பேசிகிட்டு இருந்திருக்கா. எனக்கு என்னவோ சித்ரா காணாமல் போனதுக்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு மிச்ச வார்த்தைகளை பேச முடியாமல் கண்கள் மேலேறியது நிருபமாவுக்கு. கண்கள் சிவக்க கொலைவெறியுடன் அவளது தொண்டை வலையை இறுகப் பற்றி நெரிக்கத் தொடங்கியவனின் மூர்க்கமான செயலில் கண்கள் நெட்டுக் கொள்ளத் தொடங்கிய நிருபமாவுக்கு இப்படிப்பட்ட கொலைகார அரக்கனிடம் வந்து தனியாக மாட்டிக்கொண்டமே என்று காலதாமதமாகத்தான் எண்ண முடிந்தது. போச்சு, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சுது என்று மூச்சுவிட முடியாமல் கண்கள் சொருகியபடி திணறியவளை கொன்று போட்டுவிடும் அளவிற்கு வெறி வந்தாலும் அவன் சிட்டுவை கண்டுபிடிக்க அவன் இருக்க வேண்டுமே என்று எண்ணமே அவளுக்கு உயிர் பிச்சை வழங்க வைத்திருந்தது. சி போ என்று வேங்கையவன் முரட்டுத்தனமாக தள்ளியதில் பொத்தன தரையில் சென்று விழுந்தவளுக்கு நன்கு அடிப்பிடித்தாலும் அவள் வாய் மட்டும் பேசுவதை நிறுத்தவில்லை. அவளை காணாம 4 நாளா கஷ்டப்படுறீங்களேன்னு பாவம் பார்த்து எனக்கு தெரிஞ்சதை சொல்ல வந்தா நீங்க என்னடானா என்னோட கழுத்தையே பிடிக்கிறீங்களா? நீங்க எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சித்ரா யார் கூடயோ ஓடித்தான் போயிட்டா. உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். ஏன்னா இந்நேரம் நீங்களே அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு அவள் ஓடி போனதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு உங்கள் மேலே தான் கவலையே. நான் சொல்ல வர்றது என்னன்னா, போனவ போயிட்டா. அதையே நினச்சி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காம அவளை தலை முழுகிட்டு அடுத்த வேலையை போய் பாருங்க மாமா. பொம்பளை அவளே இப்படி தைரியமாக ஒருத்தனோட ஓடி போயிருக்கானா நீங்கள் ஆம்பளை, அதுவும் வேங்கை அரண்மனைக்கு ராஜா. நீங்கள் எதுக்கு அவளை நினச்சி கவலைப்படணும்? உங்களுக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் இன்னும் 4 கல்யாணம் கூட பண்ணலாம் நீங்கள். அதனால் இப்படி சோகமாக தாடி வச்சுட்டு வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்து கவலைப்படாமல் போய் அடுத்த வேலையை பாருங்க என்று ஆவேசமாக பேசியவள் அவளது சிவந்து போன கழுத்தை தடவியபடி வேங்கையவனின் யோசனை படர்ந்த முகத்தை திருப்தியாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வன்மம் நிறைந்த கண்களுடன் கீழே இறங்கிச் சென்றாள்.
ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜில் கிடைத்த தகவலின்படி சித்ரா சமீபத்தில் யாரோ அந்நிய ஆடவன் ஒருவனுடன் பின்புறம் இருக்கும் தோட்டத்தில் வைத்து 2-3 முறை பேசியிருக்கிறாள். அவனின் தோற்றமும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவன் இந்த ஊரை சார்ந்தவன் இல்லை, சென்னையை சார்ந்தவன் என்று பார்த்த மாத்திரத்திலேயே கூறிவிட முடியும் என்று ஏசி பாரதி கூறிவிட்டு சென்றதை கேட்டு குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான். அதோடு கூட சிட்டுவுக்கு பேசிய அந்த மனிதன் யார், அவனுடன் எதற்காக சித்ரா யாருக்கும் தெரியாமல் பேச வேண்டும் என்ற வரிசையான கேள்விகள் மண்டையை குடைந்ததில்தான் தலை பாரமாகி போய் உட்கார்ந்திருந்தான் வேங்கையவன். இதில் இந்த நிருப்பமா வேறு வந்து ஏற்றுவிட்டு போனதில் பாரம் கூடிப்போன வேங்கையவனுக்கு கோபத்தை குறைக்கும் வழிதான் தெரியவில்லை. வின் வின் என்று வலிக்கத் தொடங்கிய தலையை இரு கைகளாலும் தாங்கி அமர்ந்திருந்தவனின் சிந்தையை கலைத்தது அவனது போனில் இருந்து வந்த அழைப்பு. அவன் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கால் வரவும் அவசர அவசரமாக அதை எடுத்து ஆன் செய்து காதில் வைத்தவன் போனில் ஏசி மணிபாரதியிடம் பேசியபடியே எழுந்து அவனது அலுவலக அறைக்குள் சென்று நுழைந்து கொண்டான். சொல்லுங்க பாரதி, அந்த ஃபுட்டேஜில் சித்ரா கூட பேசிட்டு இருந்தவ யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ற வேங்கியவனின் கேள்விக்கு பதில் கூறத் தொடங்கினான் ஏசி மணிபாரதி. வர்மா சார், வந்து மேடம் கூட பேசிட்டு இருந்த அந்த ஆளு அவங்களோட ஃப்ரெண்டு சவுந்தர், ஆள் சென்னை. கடைசியா மேடம் வேலை பார்த்த கவினையா நாட்டியாஞ்சலி டான்ஸ் ஸ்கூலில் அவனும் ஒன் ஆஃப் தி பார்ட்னர். மேடம் அங்கு வேலை பார்த்தப்போ அந்த சவுந்தர் மேடம் கிட்ட எல்லோர் முன்னாடியும் வச்சு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் போல. மேடமுக்கும் அவனை பிடிக்கும் தான் போல. ஆனால் அதுக்குள்ளே தான் அவங்க சிஸ்டரோட ஆக்சிடெண்ட். அப்புறம் அவங்க இங்கே குமரி ஷிஃப்ட் ஆனது. அப்புறம் உங்கள் கூட மேரேஜ் எல்லாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆனது இப்போ ரீசெண்டாக தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. விஷயம் தெரிஞ்சதும் அவன் மேடமை பார்க்க இங்கே வேங்கை அரண்மனைக்கு வந்திருக்கான். இதெல்லாம் அங்கே சென்னையில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவனோட பேரண்ட் இவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சதில் கிடைச்ச தகவல்கள். ஆக்சுவலி மேடம் திடீர்னு ஊரை விட்டு வந்ததும் அதை தாங்க முடியாமல் கொஞ்ச நாள் அவன் குடிப்பழக்கத்துக்கு வேற அடிமையாகி இருந்திருக்கான் போல. அப்புறம் யார் சொல்லி அவன் இங்கே வேங்கைபுரம் வந்தான்னு தெரியல என்று பாரதி கூற இங்கு வேங்கையவனின் முகமோ பாறையாக இறுகி போயிருந்தது. விஷயத்தை ஜீரணிக்க முடியாத அவனது கண்களோ கோவைப்பழம் போல கோபத்தில் சிவந்திருந்தது. அப்புறம் வர்மா சார் என்று இழுத்தவனின் தொனியில் பாரதி எதையோ சொல்ல வருவதை உணர்ந்த வேங்கையவன், ப்ளீஸ் பாரதி, எதையும் மறைக்காம சொல்லுங்க, எனக்கு சித்ரா பத்தின எல்லா விஷயமும் வேணும் என்று அடக்கப்பட்ட ஆத்திரத்துடன் கூறிய வேங்கையவனின் மனதை ஒரு ஆணாக புரிந்திருந்த பாரதியும் தயக்கத்தை விட்டு சொல்லத் தொடங்கினான். வர்மா சார், அன்னைக்கு மேடம் சிவன் கோயிலுக்கு போனப்போ அந்த சவுந்தரும் அந்த கோவிலுக்கு வந்திருக்கான். அதோடு கூட அங்கே வச்சு மேடமை தனியாக சந்திச்சு பேசியிருக்கான். இதெல்லாம் கோவிலில் விசாரிச்சப்போ கிடைச்ச நியூஸ். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்று கூறி நிறுத்திய பாரதி ஒரு நிமிட தயக்கத்திற்கு பிறகு தயங்கி தயங்கி கூறிய செய்தியை கேட்டு வேங்கையவனோ, வாட் ஆர் யூ ஷுர் பாரதி என்று உயர் மின்சாரம் தீண்டியதைப் போல அதிர்ந்து போய் கேட்டு வைத்தான் வேங்கையவன். ஓவியம் 44. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. வேங்கை அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்ததுமே காற்றில் தவழ்ந்து வந்த குரலின் மென்மையான கானத்தில் ஒரு நிமிடம் தேகம் சிலிர்த்து அடங்கியது வேங்கையவனுக்கு. தூரத்தில் கேட்ட குரலை உள்வாங்கியபடி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்தவன் மாடிப்படியை தொடும்போது பாடலின் சத்தம் நன்றாகவே அவனது செவிகளை தீண்டியது. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. குரல் வந்த திசையை அவதானித்ததுமே புரிந்து போனது மேலே உள்ள ஹாலில் இருந்துதான் அவனின் சின்ன சிட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள் என்று. அநேகமாக கிருஷ்குட்டிக்கு இரவு உணவை ஊட்டிக் கொண்டிருக்க வேண்டும், இல்லையே அவனை தூங்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த இரண்டு சூழலில்தான் அவளது தேன் குரலில் பாடலை கேட்க முடியும். அத்தி பூத்தாற் போல சில நேரங்களில் அவளது நளின நடன அசைவுகளையும் கண்கள் குளிர காண முடியும். மயக்கும் மந்திர குரலில் வேங்கையவனின் மனதை மயக்க பாடிக்கொண்டிருந்தவளின் குரல் வந்த திசையை நோக்கி ஈர்க்கப்பட்டு எட்டுகளை எடுத்து வைத்தவனுக்கு மனதிற்குள் லேசாக பொறாமை வேறு எட்டி பார்த்தது. எப்போதும் கிருஷ்குட்டிக்காக மட்டும்தான் அவள் வாயை திறந்து பாடுவது. அதை விட்டால் கடவுளின் துதி பாட. வேங்கையவன் வாய்விட்டு கேட்ட பிறகும் கூட அவனுக்காக ஒரு பாடலை கூட இதுவரை பாடியதில்லை. அன்று ஒரு நாள் இரவு அதிசயத்திலும் அதிசயமாக அவனை தூங்க வைப்பதற்காக ஒரு பாடலை பாடினாள். அன்றைய தினத்தில் அவன் இருந்த நிலையில் அதை ரசிக்கும் மனநிலையில் எல்லாம் அவன் இல்லை. தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தவன் அவளது குரலில் ஒலித்த பாடலை கேட்டதுமே மனதின் அலைப்புறுதல் மட்டுப்பட்டு ஆழ்ந்த நித்திரையை தழுவியிருந்தான். அதன் பிறகு ஒரு நாள் கூட அவனுக்காக பாடியதில்லை. இவன் என்னவோ அவளுடன் ஆற அமர உட்கார்ந்து காலம் காலமாக கதை பேசியதைப் போலவும் தனிமையில் அவர்களுக்கான நேரங்கள் கிடைத்தும் அவள் பாடாமல் தவித்தது போலவும் குறைப்பட்டுக் கொள்கிறான். வேங்கை அரண்மனை பக்கம் அவன் எட்டி பார்ப்பதே அரிது. அப்படியே வந்தாலும் அவனது அலுவலக அறைக்குள் புகுந்து கொண்டு அவளிடம் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டி அவள் கண்ணில் படாமல் அவளை அழைக்கழிப்பான்.
அதையும் தாண்டி இரவு உறங்குவதற்கு அவர்களின் அறைக்குச் சென்றால் அவளிடம் ஓரிரு வார்த்தைகள் கூட பேசாது நொடியில் அவளை அவனது கைவளைவிற்குள் கொண்டு வருபவன் காய்ந்த மாடு கம்பில் பாய்வது போல அவள் மீது பாய்ந்து படர்ந்து அவனது தேவையை முடித்து கொண்டுதான் விலகுவான். சில நாட்களில் விடியும் வரையிலும் கூட அவளுடன் கூடி வரைமுறையின்றி அவளை வதைத்திருக்கிறான். அத்தனையும் இன்பமான சுமையாக எண்ணியே அவனை மடி தாங்குவாள் அவனின் சின்ன சிட்டு. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியாது. அவளது அருகில் சென்றாலே போதும், அவனுள் தூங்கிக் கொண்டிருக்கும் டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் அதிவேகமாக உயிர் பெற்று அவளை அந்த நிமிடமே ஆண்டுவிடச் சொல்லி அவனை ஆட்டுவிக்கிறது. அப்படி இருக்க இவன் கேட்டு அவள் பாடாது விட்ட மாதிரி முறுக்கிக் கொண்டு மாடிப்படியை கடந்து கடைசி படியில் காலை வைத்தவனோ சோஃபாவில் அமர்ந்து கிறிஷ்குட்டியை மடியில் கிடத்தியபடி கண்கள் மூடி பாடிக்கொண்டிருந்தவளை கண்களை சுருக்கி முறைத்து கொண்டு நின்றிருந்தான். சிட்டுவின் மடியிலேயே உறங்கி போயிருந்த கிறிஷ்குட்டியை தட்டி கொடுத்தபடி பாடிக்கொண்டிருந்தவளின் உள்ளுணர்வு விழித்து கொண்டதில் விழிகளை பட்டென திறந்து எதிரில் இருந்தவனை நோக்கியவளின் வாயோ பாடலை பாதியோடு நிறுத்தியிருந்தது. இவங்க எப்போ வந்தாங்க? ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டு நிற்கிறாங்க என்ற குழப்பத்துடன் தயக்கமாக வேங்கியவனை பார்த்து வைக்க அப்போதும் அவனது பார்வையை மாற்றாது அவளை முறைத்து கொண்டேதான் நின்றிருந்தான் வேங்கியவன். ஒருவேளை நான் பாடினது பிடிக்கலையோ, அதுதான் கோபமா இருக்காங்களோ, இவங்க இப்படி திடீர்னு வருவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள் அதுவாகத்தான் இருக்கும் என்று அவளாக ஒரு முடிவு பண்ணி தவறழித்து விட்ட குழந்தை பயத்துடன் வேங்கையவனை நோக்கினாள். அது அது வந்து கிறிஷ்குட்டிக்கு தூக்கம் வரலைன்னு சொல்லி தூங்க வைக்கிறதுக்காக பாடினேன், சாரி என்று உள்ளெழுந்த குரலில் அவசர அவசரமாக கூறிவிட்டு கிறிஷ்குட்டியை தூக்கி கொண்டு கீழே இறங்கிச் செல்ல அவனை கடந்து சென்றவள் ஒரு நிமிடம் தயங்கி அவனை பக்கவாட்டில் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றதில் கல்லுண்ட வண்டாட்டம் அவளது பார்வையில் கிளர்ந்து நின்றவனோ தலையை வேகமாக ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டு அவனது அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். பழைய நினைவுகளை சிந்தித்தபடி கண்களை மூடி அவனது சீட்டில் தலை சாய்த்திருந்தவனை கலைத்தது ஜெகத்தின் குரல். சார், இன்னைக்காவது வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். ரூபினி அம்மா வேற 2 டைம் கால் பண்ணிட்டாங்க. நீங்கள் சரியாக தூங்கி 4-5 நாள் ஆகுது. இப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வீணாக போயிடும் சார். அப்புறம் எப்படி நீங்கள் மேடமை தேடி கண்டுபிடிப்பீங்க என்று அவனது தளர்ந்த நிலையைக் கண்டு தாள மாட்டாதவனாக அவன் திட்டினாலும் பரவாயில்லை என்று கேட்டு வைத்தான் ஜெகத். ஜெகத் பேசியதை பொறுமையாக காது கொடுத்து கேட்ட வேங்கையவன் என்ன நினைத்தானோ, எனும் விதமாக ஒரு தலையசைப்பை மட்டும் கொடுத்துவிட்டு சீட்டிலிருந்து எழுந்தவன் தளர்ந்த நடையிட்டு நடந்து சென்றான். எதற்கும் கலங்காத அஞ்சா நெஞ்சன், எப்போதும் கம்பீரமும் கட்டுக்கோப்பும் குறையாத பேரழகன் இன்று உயிரற்ற சிலையாக நடந்து செல்வதைக் கண்ட ஜெகத்திற்கு அந்த கடவுள் மீது அப்படி ஒரு கோபமாக வந்து தொலைத்தது. இங்கே பாருங்க சாமி, சீக்கிரம் எங்கள் சிட்டுமாவை கண்டுபிடிச்சு எங்கள் சார்கிட்ட கொடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கடவுள்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன், வெறும் கல்லுன்னு மட்டும்தான் நினச்சிக்குவேன் என்று சொந்த தங்கை போல பழகியவளை மீட்டு கொடுக்க சொல்லி அந்த கடவுளிடம் சண்டை கட்டி கொண்டிருந்தான் வாங்கும் சம்பளத்தை தாண்டிய விசுவாசியான வேங்கியவனின் பிஏவான ஜெகத். இங்கு அரண்மனையை நோக்கி காரை செலுத்தி கொண்டிருந்த வேங்கியவனின் மனதிலோ வெறுமை மட்டுமே குடியிருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு கிடைக்கும் தகவல்கள் அனைத்தும் அவனது சிட்டுவுக்கு எதிரானவையாகவே இருந்து தொலைத்தது. சாட்சிகள், கிடைத்த துப்புக்கள் என அனைத்தும் அவனது மனதை கூறு போடுவதாகவே அமைந்தது. நேற்றிரவு ஏசி பாரதி சொல்லிய செய்தியை கேட்டு முற்றிலும் நிலைகுலைந்து போனதோடு மனதளவில் மிகவும் நொறுங்கிவிட்டான் வேங்கையவன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் அந்த சவுந்தரும் 4 நாட்களாக காணவில்லை என்று பாரதி கூறிய தகவலை கேட்ட வேங்கியவனுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று கூட தெரியவில்லை. ஏற்கனவே நிருபமா பேசிவிட்டு சென்றது, அதோடு கூட சிசிடிவி ஃபுட்டேஜ், அப்புறம் பாரதி மூலம் கிடைத்த தகவல்கள் என அனைத்தும் அவனது சின்ன சிட்டு அவளாகவே வீட்டை விட்டு அந்த சவுந்தருடன் சென்றிருக்கிறாள் என்பதையே 100% உணர்த்தியது. 101% அவளை யாரோ கடத்திவிட்டார்கள் என்பதாக துப்பு கிடைத்தால் கூட லீகலாக கேஸை பதிவு செய்ய சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை துரிதப்படுத்தி அவளை இன்னும் தீவிரமாக தேடி கண்டுபிடித்து கொடுக்க சொல்லியிருப்பான். ஆனால் சாட்சிகள் அனைத்தும் சிட்டுவுக்கு எதிராகவே இருக்கும்போது இதை என்னவென்று கூறி அவளை தேடச் சொல்லி அவன் போலீசிடம் கேஸ் கொடுப்பான். சிறு துரும்பு கிடைத்தாலே போதும், இந்த மீடியாவும் பத்திரிகை துறையும் அதை பெரிய பூதமாக கற்பனைப்படுத்தி அவரவர் கற்பனை வளங்களுக்கு தகுந்தாற்போல ஜோடித்து கதை கட்டி விடுவர். இதில் முழு பூசணிக்காயே அவர்களுக்கு கிடைத்தால் சொல்லவா வேண்டும். வேங்கைவனின் வாழ்க்கை வரலாற்றை ஆதி முதல் அந்தம் வரை தோண்டி துருவி ஆராய்ந்து விதவிதமான கோணங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாக்குவதோடு அவனது சிட்டுவையும் அல்லவா கேலிக்கூத்தாக மாற்றி விடுவார்கள். அதற்கு பயந்தே இன்னும் கேஸ் கொடுக்காமல் தனிப்பட்ட முறையில் அவளை தேடி கண்டுபிடித்துவிடும் முயற்சியில் இறங்கியிருக்கிறான் வேங்கையவன். ஏசி பாரதியை மட்டும் இதில் நம்பாது சிட்டுவை தேடும் பணியில் லீடிங் டிடெக்டிவ் நிறுவனம் ஒன்றையும் ஈடுபடுத்தியிருக்கிறான். 4 நாட்கள் முடிந்து 5வது நாளும் முடியப் போகும் நிலையிலும் அவள் எங்கு சென்றாள், ஏன் சென்றாள், அவளாகத்தான் சென்றாளா, இப்படி எதுவுமே தெரியாமல் துடுப்பில்லாத படகாக தத்தளித்து கொண்டிருக்கிறான் வேங்கையவன்.
காரை நிறுத்திவிட்டு அரண்மனையின் உள்ளே நுழைந்தவனை தேக்கியது சமர்கண்ணா என்ற கோமலா அம்மாவின் கனிவான அழைப்பு. மாடிப்படியேற போனவன் அப்படியே திரும்பி சமையலறையிலிருந்து அவனை நோக்கி வந்து கொண்டிருந்த கோமலா அம்மாவை கண்டு ஒரு நிமிடம் நின்றவன் என்ன நினைத்தானோ அப்படியே நடந்து சென்று அங்கிருந்த டைனிங் டேபிளில் சேரில் உட்கார்ந்து கொண்டான். வேங்கையவன் உட்கார்ந்ததுதான் தாமதம். அவசர அவசரமாக தட்டில் 3 இட்லிகளை எடுத்து வைத்து கோமலா அம்மா சட்னி சாம்பார் வைத்து வேங்கையவனின் கையில் கொடுக்காமல் அவரே அவனுக்கு ஊட்டிவிட முனைந்தார். அவனை சாப்பிடச் சொன்னால் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் என்று எண்ணி இருந்தவன் அதற்கு வாய்ப்பளிக்காது கோமலா அம்மாவை உணவை எடுத்து அவனது வாயருகே கொண்டு வரவும் மறுத்து எதுவும் பேசாமல் வாங்கி கொண்டான். ஏனோ அவனுக்கும் அது அப்போது தேவைப்பட்டது போலும். சரியாக அவன் எப்போது சாப்பிட்டானோ என்ன சாப்பிட்டானோ எதுவும் நினைவில்லை அவனுக்கு. எதையோ சாப்பிட்டு எப்படியோ தூங்கி நடைப்பணமாக அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனது நிலை உணர்ந்துதான் கோமலா அம்மாவும் அவன் மறுக்க வாய்ப்பளிக்காது உணவை ஊட்டிவிட்டு கொண்டிருந்தார். கோமலா அம்மாவுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த அரண்மனையில்தான் பல வருடங்களாக வேலை பார்த்து வந்தனர். கோமலா அம்மாவுக்கு 10 வயது இருக்கும்போது அவரது அப்பாவுக்கு தீராத நெஞ்சுவலி வந்து சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். அதன் பிறகு அவரது அம்மாவுக்கும் அவருக்கும் அந்த அரண்மனைதான் எல்லாமே. ரூபிணி அம்மா மனமுடித்து அரண்மனைக்கு வந்தபோது கோமலா அம்மா திருமண வயதில் நின்றிருந்தார். அடுத்து வந்த சில மாதங்களிலேயே அவருக்கும் அவர்களின் சொந்தத்தில் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்திருக்க அவரது கணவனோ திருமணமான ஒரு வாரத்திலேயே விபத்து ஒன்றில் அடிபட்டு இறந்துவிட்டான். அதன் பிறகு அரண்மனைக்கே வந்துவிட்ட கோமலா அம்மா மறுமணம் செய்து கொள்ள மறுத்ததோடு அப்போது கருவுற்றிருந்த ரூபிணி அம்மாவை கண்ணும் கருத்துமாகவும் கவனித்து கொண்டார். சமுத்திரவர்மன் மட்டுமல்ல, அதற்கடுத்து பிறந்த 2 பையன்களையும் ரூபிணி அம்மா பெற்றதோடு சரி, கோமலா அம்மாதான் கண்ணுக்குள் வைத்து வளர்த்து ஆளாக்கினார். அதிலும் அந்த அரண்மனையின் மூத்த வாரிசான சமர் அவருக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான். அவனுக்கும் அப்படித்தான். அந்த வளர்ந்த பாசம்தான் அவன் சொல்லாமல் போனாலும் அவனது பசியை உணர்ந்த தாயாக அவனுக்கு உணவூட்ட வைத்திருந்தது. நம்ம ரூபிணி அம்மா சித்ராவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க சமர்கண்ணா. என்ன சொல்கிறதுனே தெரியல. யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படியெல்லாம் நடக்குது. அந்த மகமாயி தான் சித்ரா பிள்ளையை எங்கிருந்தாலும் பத்திரமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்று ஆதங்கமாக கூறியதோடு அவர் வாயால் அன்று சித்ரா அவரிடம் பேசியதை கூற அதை கேட்டு சொல்லொன்னா உணர்வுகளில் தத்தளித்தான் வேங்கையவன். ஓவியம் 45. வேங்கையவனுக்கு 32 முடிந்து 33வது பிறந்த நாளைத்தான் இந்த ஆண்டு அவன் சிட்டுவுடன் கொண்டாடியது. விடிய விடிய பிறந்தநாள் பரிசாக அவளை மிச்சம் வைக்காமல் எடுத்துக்கொண்டவன் விடியற் காலையில்தான் கண்ணயர்ந்தான். காலையில் கண் விழித்தவன் எண்ணியதோ அன்றைய பிறந்த நாள்தான் அவனுக்கு அதிக சந்தோஷங்களை ஈட்டித் தந்த நாளாக அமைந்தது என்று. ஆனால் அவனது அந்த எண்ணத்தை மதியம் வரை கூட நீட்டிக்க இயலவில்லை. அவனது வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் மொத்தமாக சுருட்டி கொண்டதைப் போன்ற பெரும் இழப்பு ஒன்று அவன் வாழ்வில், அதுவும் அன்றைய பிறந்த நாளில். மந்தாகினி அவனது வாழ்வை விட்டு மறைந்து சென்ற போது கூட அதை பெரிய அவமானமாக உணர்ந்தானே ஒழிய பெரும் இழப்பாக அவன் எண்ணவில்லை. ஆனால் அவனது சின்ன சிட்டுவின் இழப்பு அவனை அடியோடு அசைத்து பார்த்திருந்தது. அதிலும் அவள் எப்படி காணாமல் போனால் என்ன ஏதுவென்று தெரியாது திக்கு தெரியாத காட்டில் நின்ற அவள நிலை அவனுக்கு. காணாமல் போனவளை தேட ஆரம்பித்ததும் வேங்கையவனுக்கு வரிசையாக கிடைத்ததெல்லாம் அவனின் சின்ன சிட்டுவின் மீது அவனுக்கு முளைத்த காதலை மண்ணோடு மண்ணாக மக்கிப்போகச் செய்யும் விதமான எதிர்மறையான தகவல்களே. முழுதாக 5 நாட்களாக சரியான உணவின்றி தூக்கமின்றி சிட்டுவின் நினைவுகளிலேயே உழன்றவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று கூட தெரியாத நிலைதான். அவனும் போலீஸ் படை, தனியாக ஆட்கள் படை என அனைத்தையும் வைத்து ஒரு இடம் விடாது சிட்டுவை தேடி பார்த்து விட்டான். அவள் எங்கே சென்றாள் என்று ஒரு சின்ன க்ளூ கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனது வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று மனசு உடைந்து போய் உட்கார்ந்திருந்தவனை ஜெகத்து தான் ஒரு வழியாக தேற்றி வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தான். அரண்மனைக்கு வந்து சேர்ந்தவனை கோமலா அம்மா அழைக்கவும் அவரை நோக்கி திரும்பியவனுக்கு அழையா விருந்தாளியாக வந்து தொலைத்தது கோமலா அம்மாவிடம் சிட்டு பேசிய வார்த்தைகள். ஒருவேளை அன்று அவள் சொன்னது போலவே அவளுக்கான வாழ்க்கையை தேடி புறப்பட்டு சென்று விட்டாளா? இனி அவளது வாழ்வில் அவனை வேண்டாம் என்று முடிவு பண்ணி அவனை விட்டுவிட்டு சென்று விட்டாளா? இல்லை, அன்று இரவு குடிபோதையில் அவளிடம் நடந்து கொண்ட முறையில் அவனை வெறுத்து விட்டாளா? அது பிடிக்காமல் தான் அவன் முகத்தில் கூட முழிக்கக்கூடாது என்று கண்காணாத தேசம் சென்று விட்டாளா? அவனை வேண்டாம் என்று எண்ணி அவளால் எளிதில் சென்றுவிட முடிந்தது. ஆனால் அவனுடைய நிலைமை, அவள் இல்லாத வாழ்க்கையை அவனால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லையே. ஏதோ வெறும் கூட்டை மட்டும் கொண்டு உயிர் வாழ்வதைப் போல இயந்திரத்தனமான வாழ்க்கையாய் நகர்கிறதே. இந்த 4 நாட்களுக்கு இப்படி என்றால் இனி அவனுடைய மிச்ச வாழ்க்கை? இப்படி எதையெதையோ எண்ணி குழம்பியபடி இட்லியை வாங்கி கொண்டிருந்தவனுக்கு எத்தனை இட்லியை உள்ளே தள்ளினான் என்று கூட தெரியாது. உணவை கொடுத்து முடித்துவிட்டு கோமலா அம்மா சிட்டுவை பற்றி பேசத் தொடங்கியதும் தான் அவனது சிந்தனையிலிருந்து மீண்டு வந்திருந்தான் வேங்கையவன்.
இப்போதுதான் அவன் சிட்டுவின் மீது அவன் கொண்ட காதலின் அளவு அப்பட்டமாக புரியத் தொடங்கியது அவனுக்கு. என்ன புரிந்து என்ன பயன்? அது தெரிய வேண்டியவளோ அவனை அம்போவென விட்டுவிட்டு பிரிந்து சென்று விட்டாளே. அவனது ஒரு பக்க மனது இப்படியாக அவளை பற்றி என்ன வைத்தாலும் அவன் ஆழ்மனமோ நிச்சயமாக அவளாக அவனை விட்டு சென்றிருக்க மாட்டாள் என்று அடித்து கூறியது. அவன் மீது அவள் கொண்ட அன்பின் ஆழத்தை ஆழ்ந்து அனுபவித்தவனுக்கு நடப்பதையெல்லாம் உண்மை என்று நம்பவும் முடியவில்லை. அவனது சின்ன சிட்டுவின் கண்களில் அவனுக்கான காதலை கண்டறிந்தவனுக்கு அவள் அவனை ஏமாற்றியிருப்பாள் என்பதை எல்லளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருவேறுபட்ட மனநிலையில் கோமலாம்மா பேசுவதை கடனே என செவிமடுத்திருந்தவனுக்கு ரூபிணி அம்மாவின் மனநிலை புரியாமல் இல்லை. வேறு யாரோ சொல்லி சிட்டுவின் விஷயம் தெரிவதை விட அவனே சொல்லிவிடலாம் என்று முதல் நாள்தான் ரூபிணி அம்மாவிடம் அச்சுவை வைத்து விஷயத்தை சொல்லியிருந்தான். விஷயத்தை கேள்விப்பட்டு முற்றிலும் நொறுங்கி போய்விட்டார் ரூபிணி அம்மா. அவரை தேற்றுவதற்குள் அச்சு ஒரு வழியாகிவிட்டான் என்றே சொல்லலாம். சந்தன வேங்கையை பொறுத்தவரையில் அந்த வேங்கை அரண்மனையில் சிட்டு ஒரு தேவையில்லாத ஆணிதான். அதனால் அவள் இருந்தாலும் அவருக்கு ஒன்றுமில்லை. அந்த அரண்மனையை விட்டு சென்றாலும் பெரிதான பாதிப்பு ஒன்றுமில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த அன்னக்காவடி சிட்டு ஒழிந்து போனது பெரிய நிம்மதியே அவருக்கு. கோமலாம்மா ரூபிணி அம்மாவை பற்றி பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவன் அவர் சிட்டுவை பற்றி பேசத் தொடங்கியதும் ஒரு நிமிடம் விரைத்து அடங்கினான். அவள் பெயரை கேட்டதுமே அவனது 6 அடி தேகத்திற்குள் ஒரு மெல்லியதான அதிர்வு. அந்த அளவுக்கு அவனுக்குள் வேரூன்றி போய்விட்டாளா அவள்? அதை எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கோமலாம்மா அன்று சிட்டு அவரிடம் பேசியதை குறித்து கூறிக்கொண்டிருக்க அதை ஆல்ரெடி அவன் கேட்டதுதானே என்று அசட்டையாக உள்வாங்கிக் கொண்டிருந்தான். என்னத்த சொல்ல சமர்கண்ணா, அன்னைக்கு உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதோட அவளோட மிச்ச வாழ்க்கைக்கும் கிருஷ்குட்டி மட்டும் போதும்னு கை காமிச்சப்போ மனசு அப்படி ஒரு பாரமாகி போயிடுச்சு கண்ணா. என்னதான் உங்கள் சந்தோஷத்துக்காக உங்களை விட்டு கொடுக்க முடிவு பண்ணினாலும் உங்களை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுல மட்டும் அவ்வளோ உறுதியாக இருந்துச்சு சித்ரா. அந்த அளவுக்கு சித்ராமா உங்கள் மேலே உசிரியே வச்சிருக்கு சமர்கண்ணா. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினச்சி தான் மனசு பதப்பதைக்குது. கோமலாம்மாவோ இன்னும் எதையோ சிட்டுவை குறித்து பேசிக்கொண்டிருக்க வேங்கேவனின் காதுக்குள் அதெல்லாம் விழுந்ததாகவே தெரியவில்லை. அவனது சிந்தை முழுவதும் அன்று அவள் அவளது மிச்ச வாழ்க்கைக்கும் கிருஷ்குட்டி மட்டும் போதும் என்று சொல்லி இருக்கிறாள் என்பதிலேயே நின்றிருந்தது. அவளுக்கான வாழ்க்கையாக அவள் கிருஷ்குட்டியை மட்டும்தான் எண்ணியிருக்கிறாள். அப்படியென்றால் ஒட்டு கேட்ட விஷயத்தை அவன் முழுதாக கேட்காமல் விட்டிருக்கிறான். அவன் அரைகுறையாக கேட்டு செய்து வைத்த வேளையில் அவளுக்கல்லவா தண்டனை கொடுத்திருந்தான். ச்சே, அவ பேசினதை ஒழுங்கா கேட்காம எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன். முட்டாள் முட்டாள் என்று அவனையே நொந்து கொண்டவன் அவள் மனதில் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்ட பெரிய நிம்மதியுடன் கோமலா அம்மாவிடம் விடை பெற்று மாடி ஏறி அவனது அலுவலக அறைக்குள் நுழைந்து கொண்டான். அலுவலக அறையில் இருந்த சோஃபாவில் ஒரு திட்டில் தலை வைத்து காலை நீட்டி விட்டத்தை பார்த்து படுத்திருந்தவனுக்கு எங்கேயோ தவறழிப்பதாக தோன்றத் தொடங்கியது. சிட்டுவின் விஷயத்தில் ஏதோ ஒரு இடியாப்ப சிக்கல் இருப்பதாக சரியான பாதையில் எண்ணத் தொடங்கியவனுக்கு ஒரு சிறு நூலிலை கிடைத்தால் கூட அவளை கண்டுபிடித்து விடும் உத்வேகம் பிறந்தது அந்த நிமிடத்தில். பேசாமல் லீகலாக சிட்டுவை கடத்திவிட்டார்கள் என்று கேஸ் கொடுத்து விடலாமா என்ற எண்ணம் தோன்றியதுமே பட்டண சோஃபாவை விட்டு எழுந்து அமர்ந்தவனின் கண்களில் விழுந்தது அவன் வரைந்து வைத்திருந்த ஓவியம். கடந்த சில வருடங்களாக அவனை உயிரோடு வைத்திருப்பது இந்த ஒற்றை ஓவியம்தான். இதை எப்படி வரைந்தான், எதற்காக இதை வரைந்தான் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் பார்த்த முதல் பார்வையிலேயே அவனது மனதில் ஆழ பதிந்து போனவளின் உருவத்தை அவனே அறியாமல் ஓவியமாக வரைந்து வைத்தான் என்பது மட்டும் உண்மையே. ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்த பெண்ணின் உருவத்தை மனதில் ஓவியமாக வரைந்து வைத்திருந்தவனின் கைகளால் அதை அப்படியே தத்ரூபமாக வண்ண ஓவியமாக தீட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அவனுக்கும் அதிர்ச்சியே. சோஃபாவை விட்டு எழுந்து நின்றவன் மெல்ல அடிகளை வைத்து அவன் வரைந்து வைத்த ஓவியத்தை நோக்கி அடிமேல் அடி வைத்து செல்ல அந்த ஓவியத்தை நெருங்க நெருங்க அவனது கண்களோ அப்பட்டமான அதிர்ச்சியில் விரிந்திருந்தது. அந்த ஓவியத்தின் கீழே அவனது சிட்டுவின் கையெழுத்தில் சித்து பிளஸ் தீரன், சித்துவின் தீரன், சித்திரன் என்று அழகாக எழுதப்பட்டிருந்ததை கண்டவனின் இதயமோ அதிவேகமாக துடிக்க ஆரம்பிக்க கரம் நடுங்க அதை தொட்டு வருடியவனின் கண்களோ அவனையும் அறியாமல் கலங்கத் தொடங்கியது. சித்து! உயிரின் ஆழத்திலிருந்து அழைத்தவனின் குரல் அவனது சித்துவுக்கு கேட்டதோ என்னவோ. எங்கோ திக்கு தெரியாத அத்துவான காட்டில் உயிருக்கு ஊசலாடிக்கொண்டு மயக்கத்தில் கிடந்தவளின் உடலில் ஒரு அதிர்வு தோன்றி மறைந்தது. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீயே இதை பார்த்துட்டியாடி, இந்த தீரன் உனக்கு ஞாபகம் வந்துருச்சா சித்து என்று சந்தோஷத்தில் கண்களில் கண்ணீர் மின்ன அந்த ஓவியத்தையே பார்த்து கொண்டிருந்தவனின் மனமோ ஒரு நிலையில் இல்லை. எதுவோ ஒன்று நடக்கக்கூடாதது நடக்கப் போவதைப் போல தவிக்கத் தொடங்கியவனுக்கு மனதில் சொல்லொன்னா உணர்வு தோன்றி அவனை அலைக்கழித்தது. எங்கடி இருக்க சித்து? ஏண்டி இப்படி என்ன உயிரோட சித்திரவதை பண்ற?
மனசு ஏதோ பண்ணுது சித்துமா, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்காம என்கிட்ட வந்துடு சித்து என்று காற்றோடு அவனது சித்துவிடம் பேசிக் கொண்டிருந்தவனின் நினைவுகளோ சித்துவை முதலில் சந்தித்த நாளுக்கு சென்றது. அதே நேரம் பல கொடிய மிருகங்கள் வாழும் பெயர் தெரியாத அந்த அடர்ந்த கானகத்துக்குள் வெளிச்சமே பரவாத ராட்சத மரங்களால் காரிருள் சூழ்ந்திருந்த அந்த இடத்தில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்த சிட்டுவோ தண்ணி தண்ணி என்று உடலில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம் வடிந்து அவளது கடைசி நிமிட நொடிகளை எண்ணிக்கொண்டிருந்தாள். இன்னும் சிறிது நேரம் இதே நிலையில் கிடந்தாள். அவளது உயிர் அவளது கூட்டை விட்டு மட்டுமல்லாது இந்த பூமியை விட்டும் சென்றுவிடும் என்று அறிந்திருந்தவளுக்கு மரண பயம் அப்பட்டமாக தெரிந்தாலும் சாகும் நொடியில் கூட அவளது வேங்கியவனை பற்றிய சிந்தை மட்டுமே இருக்க வேண்டும் என்று எண்ணியவள் அவனை சந்தித்த நாளை அசை போட்டபடி மரணத்தின் வாயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். ஓவியம் 46. அண்ணா, ஃபோனில் கேட்ட அச்சுவின் தயக்கமான குரலில் லேப்டாப்பில் இருந்த பார்வையை விலக்கி காதில் இருந்த ஃபோனில் முழு கவனத்தையும் பதித்த வேங்கையவன், என்ன அச்சு, ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஆர் யூ ஓகே என்றான் அச்சுவின் மீது அளவுக்கு அதிகமான அக்கறை கொண்ட தமையனாக. நோ அண்ணா, ஐ எம் நாட் ஓகே, ஐ மீன் சம் ப்ராப்ளம் என்று குரல் கமர கூறிய அச்சுவோ முதல் நாள் இரவு அவனுடைய தோழனின் பிறந்தநாள் பார்ட்டியில் கலந்து கொண்டது. அங்கு வைத்து அவனது நண்பர்களின் விளையாட்டால் போதை மருந்து கலந்த குளிர்பானத்தை பருகியது. அதில் சுய நினைவை தொலைத்து ஒரே அறையில் இருந்த சிவாத்மிகாவிடம் அத்துமீறி நடந்து அவளுடன் ஒன்றாக கலந்திருந்தது என ஒன்று விடாமல் அனைத்தையும் அவனது அண்ணனான வேங்கையவனிடம் கொட்டி தீர்த்திருந்தான் அச்சு. அச்சு கூறியதை கேட்ட வேங்கையவனுக்கு நடந்த சம்பவத்தை எண்ணி வருத்தமே என்றாலும் அவர்களை அறியாமல் நண்பர்களின் சூழ்ச்சியால் நடந்த சம்பவத்திற்கு அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று எண்ணிக்கொண்டவன் அச்சுவிடம் பேசத் தொடங்கினான். சரி அச்சு, நடந்தது நடந்து போச்சு, இனி வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? நடந்த தப்பில் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. ஸோ முதல்ல உன்னோட படிப்பு முடி, அப்புறம் நம்ம அப்பா கிட்ட நேரம் பார்த்து பேசி பார்க்கலாம் என்ற வேங்கியவனின் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தாலும் அவனது அப்பாவின் குணத்தை அறிந்த மைந்தனாக ரொம்பவே தயங்கினான் அச்சு. அண்ணா, அப்பா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவார் அண்ணா? எது எப்படியோ, இனி என்னோட வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது என்னோட சிவா கூட தான். ஸ்டேட்டஸ் அது இதுன்னு ஏதாவது சொல்லி நம்ம அப்பா சிவாவை மறுத்துட போகிறாருண்ணா. சிவாத்மிகா வேற ரொம்ப சென்சிட்டிவ் டைப். நேற்று நடந்த இன்சிடெண்ட்டுக்கே ரொம்ப அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டா. அவங்க வீட்டில் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா சூசைட் பண்ணிக்க கூட யோசிக்க மாட்டா. ஸோ நான் கட்டாயம் அவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அண்ணா என்று வேங்கையனிடம் அவனது இக்கட்டான சூழ்நிலையை விலக்கிவிட்டு ஃபோனை வைத்திருக்க அவன் எதிர்பார்த்தது மாதிரியே அவனது அப்பா சந்தன வேங்கை அவனது காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். வேங்கையவன் பக்குவமாக விஷயத்தை சொன்ன போதிலும் விஷயம் அறிந்து கொதித்து போனவர், இப்போ என்ன, அவன் பழகின பொண்ணோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு, அவ்வளோதானே. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்குள்ளே சகஜம் தானே. அதுவும் சென்னை பொண்ணுன்னு வேற சொல்கிறேன். அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஸோ ஏதாவது பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை சரி கட்டிட்டு அவனை ஒழுங்காக படிப்பு முடிச்சுட்டு வர சொல்லு. அதை விட்டுட்டு அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது இதுன்னு ரெடிகுலஸ் மாதிரி ஏதாவது பேசினான்னு வையி, அப்புறம் பையனை கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை திருவி கன்னியாகுமரி கடலில் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்துவிட்டு சென்றிருந்த சந்தன வேங்கையின் குணத்தை நினைத்து வேங்கையவனுக்குத்தான் கண்ணை கட்டி கொண்டு வந்தது. அன்றைய சூழலில் சந்தன வேங்கை திடகாத்திரமான உடலோடு நன்றாக நடமாடிக்கொண்டிருந்தார். அவர்களின் வேங்கை அரண்மனையில் அவர் வைத்ததுதான் சட்டம். அவரை மீறி ஒரு அணுவும் அசையாது. என்னதான் சந்தன வேங்கையின் பிசினஸ் பொறுப்பை கையில் எடுத்து அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றிருந்தாலும் சில விஷயங்களில் அவரை மீறி வேங்கையவனாலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அந்த அரண்மனைக்கான மருமகள்களை தேர்வு செய்யும் உரிமையும் கூட. அப்பாவுக்கும் தம்பிக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு வேங்கையவன் தான் விழிபிதுங்கி நின்றான். இந்த சூழலில்தான் சிவாத்மிகாவுக்கு நாட்கள் தள்ளிப்போக வேறு வழி இல்லாமல் அவளை ரகசியமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் அச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டு சிவாத்மிகாவின் குடும்பத்தை வேரோடு அழிக்க சந்தன வேங்கை ஆட்கள் அனுப்பியது ஒரு புறம் என்றால், அவர்களிடமிருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேங்கையவன் மேற்கொண்ட முயற்சிகளோ மற்றொரு புறம். எப்படியாவது சிவாத்மிகாவை குடும்பத்தோடு ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருந்த சந்தன வேங்கை அவரது உடல்நிலையை சரியாக கவனிக்காது விட்டதில் அவரது உடலில் சர்க்கரையின் அளவு கூடிப்போய் பக்கவாதத்தில் விழும் நிலைக்கு தள்ளப்பட்டார். உயிர் பிழைப்பதே கடினம் என்ற சூழலில் உயர்தர சிகிச்சையெல்லாம் மேற்கொண்டுதான் ஒரு வழியாக அவரை உயிரோடு நடமாடும் அளவிற்கு தேற்றிக் கொண்டு வந்தான் வேங்கையவன். சந்தன வேங்கை படுத்த படுக்கையாகி போய்விட அனைத்தும் வேங்கையவனின் பொறுப்பாகி போனது. வேங்கையவனை மீறி அந்த அரண்மனையில் சிறு துரும்பு கூட அசையாது என்று அனைத்தும் அவனது கட்டுப்பாட்டின் கீழ் வந்த பிறகுதான் சந்தன வேங்கையின் ஆட்டம் அடங்கியது. சிவாத்மிகாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு வேங்கை அரண்மனையோடு எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் கிருஷ்குட்டி பிறந்த செய்தியை மட்டும் வேங்கையவனுக்கு தெரிவித்திருந்தான் அச்சு. சரியாக அந்த சமயத்தில் ஒரு பிசினஸ் மீட்டிங்குக்காக சென்னை வந்திருந்த வேங்கையவன் அச்சுவை வரவழைத்து சந்தித்துவிட்டு சிவாவின் வீட்டில் யாரும் அறியாத வண்ணம்
ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தையை மட்டும் பார்த்துவிட்டு சென்றிருந்தான் வேங்கையவன். அச்சு பண்ணி வைத்த செயலால் அவன் மீது அளவு கடந்த கோபம் இருந்தாலும் அவன் மீது வைத்திருந்த அன்பு அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவனது மகவை காணச் சொல்லி சென்னை வரை வேங்கியவனை இழுத்து வந்திருந்தது. அதற்கடுத்து 2 மாதத்தில் மீண்டும் ஒரு பிசினஸ் மீட்டிங்குக்காக சென்னை வந்த வேங்கியவன் மீட்டிங் முடிந்த கையோடு அச்சுவை அழைக்க, அவனோ ஒரு கலையரங்கத்தின் பெயரை சொல்லி அங்கு இருப்பதாகவும் அவனது மச்சினிச்சி வேலை பார்க்கும் டான்ஸ் ஸ்கூலின் கலை நிகழ்ச்சி அன்று நடக்க இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை அவன்தான் கவனித்துக் கொள்வதாகவும் சிரமம் பார்க்காமல் வேங்கையவனை ஒரு எட்டு அந்த கலையரங்கத்திற்கு வந்துவிட்டு செல்லுமாறும் கேட்டுக்கொண்டான். வேங்கையவனுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றாலும் அவன் ஊருக்கு கிளம்புவதற்கு இன்னும் டைம் இருந்ததால் ஒரு எட்டு அச்சுவை சந்தித்துவிட்டு வரலாம் என்று எண்ணியவன் குளித்து தயாராகி அச்சுவை காண அச்சு சொன்ன கலையரங்கத்திற்கு சென்றான். வாசலில் வைத்தே மிகுந்த உற்சாகத்துடன் வேங்கியவனை வரவேற்ற அச்சுவோ வழக்கமான நல விசாரிப்புக்கு பிறகு கிருஷ்குட்டியும் சிவாத்மிகாவும் வீட்டில் இருப்பதாகவும் சிட்டுவின் நடனப்பள்ளி நடத்தும் நாட்டிய நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்வதற்காக சிட்டுவின் சார்பில் அவன் அங்கு வந்திருப்பதாகவும் கூறினான். மேலும் அன்றைய நிகழ்ச்சியில் கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக சிட்டு நடனமாடப் போவதையும் கூறியவன் வேங்கியவனுக்கான இருக்கையை காட்ட அவனோ அவன் பார்த்துக்கொள்வதாக கூறி அச்சுவை மற்ற வேலைகளை பார்க்க சொல்லி அனுப்பிவிட்டு அவனுக்குரிய இருக்கையில் சென்று அசட்டையாக அமர்ந்தான். கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி குழந்தைகள் முதல் குமரிகள் வரை அவர்களின் அரங்கேற்றங்களை மேடையில் வரிசையாக அரங்கேற்றிக் கொண்டிருந்தனர். ஏனோ தானோவென நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்த சமயம் வேங்கியவனுக்கு ஒரு முக்கியமான ஃபாரின் கால் வர அரங்கத்துக்குள் இருந்த சத்தத்தில் ஃபோன் பேச முடியாது என்று எண்ணியவன் அங்கிருந்து வெளியே வந்து ஃபோனில் பேசியபடி மேடையின் பக்கவாட்டில் நடந்து கொண்டிருந்தான். ஃபோன் பேசி முடித்துவிட்டு திரும்பியவன் கண்டது அரை இருளில் இருந்த அந்த வராண்டாவைத்தான். ஃபோன் பேசியபடியே அந்த வராண்டாவின் கடைக்கோடி வரை வந்துவிட்டதை உணர்ந்தவன் அப்போது அங்கிருந்த ரெஸ்ட் ரூமை கண்டான். ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக தனித்தனியாக இருந்த ரெஸ்ட் ரூம் அமைப்பை கண்டவன், சரி வந்தது வந்துவிட்டோம், அவசர அழைப்பை முடித்துவிட்டே சென்று விடலாம் என்று எண்ணி அங்கிருந்த ஆண்களுக்கான ரெஸ்ட் ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவனுக்கோ பெரும் குழப்பம். வராண்டாவில் உள்ள விளக்குகள் எல்லாம் ஆங்காங்கே எரிந்து கொண்டிருக்க ரெஸ்ட் ரூமின் உள்ளே இருக்கும் அனைத்து விளக்குகளும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. என்னது, ஒரே இருட்டா இருக்கு, லைட்டு கூடவா போடாம வச்சிருப்பாங்க என்ற யோசனையுடன் நடந்தவன் சற்று நிதானித்து ஸ்விட்ச் பாக்ஸ் எங்கே இருக்கு என்று தேடத் தொடங்க அப்போதுதான் எங்கிருந்தோ முனகல் சத்தம் வருவதை உணரத் தொடங்கினான் வேங்கையவன். சத்தம் வந்த திசையில் நிதானமாக கால் தடத்தை வைத்து நடந்தவன், ஏய் யாரது, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ற கேள்வியுடன் இருளில் தெரிந்த 2 நிழல் உருவத்தை நோக்கி முன்னேறியவன் என்னவென்று உணரும் முன்னே அவன் மீது ஒரு ஆளை பிடித்து தள்ளிவிட்டு இன்னொருவன் மின்னலாக அங்கிருந்து ஓடி மறைந்திருந்தான். யாரோ 2 ஆண்கள் என்று அசட்டையாக நின்றிருந்த வேங்கையவனின் மீது பூப்பந்து போல வந்து மோதிய ஸ்பரிசத்தில் அது ஒரு பெண் என்பதை உணர்ந்து கொண்டவன் அவள் மோதிய வேகத்தில் கீழே விடாமல் இருக்க அவளை அவனோடு சேர்த்து அணைத்தாற் போல பிடித்திருந்தான். வழக்கமாக அவனது இயல்பிற்கு அவன் மீது மோதிய பெண்ணை அடுத்த நொடியே உதறி தள்ளியிருக்க வேண்டும். ஆனால் ஒற்றை மோதலில் காந்தமாய் அவனது இரும்பு இதயத்தை ஈர்த்தவளின் ஈர்ப்பு விசையால் திகைத்து நின்றவனோ அவளை விலக்கிவிட வேண்டும் என்பதையும் மறந்து பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தவளை தேற்றும் முயற்சியில் இறங்கியிருந்தான். ஹேய் ரிலாக்ஸ்மா, நத்திங் ஹேப்பன், அவன் ஓடிட்டான், டோன்ட் கெட் பேனிக். ஆமாம், நீங்கள் எங்கே இப்படி தனியா, அதுவும் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் என்று அந்த இருட்டில் அவனோடு கோழி குஞ்சு போல ஒன்றி பயத்தில் உடல் நடுங்க நின்றிருந்தவளை தட்டி கொடுத்தபடி கேட்கத் தொடங்கினான். நடந்தேறிய சம்பவத்தின் தாக்கத்தில் முற்றிலும் வெளவெளத்து போயிருந்தவளுக்கு நடுக்கம் மட்டுப்படவே சிறிது நேரம் பிடித்தது. இருந்தாலும் கேள்வி கேட்பவனுக்கு பதில் கூறாமல் இருக்கக்கூடாது என்று எச்சில் கூட்டி விழுங்கியவள் அவனுக்கு திக்கி திணறி பதில் கூறத் தொடங்கினாள். அது, நான் இங்கே ப்ரோக்ராம் பண்ண வந்தேன். மற்ற எல்லாரும் உள்ள பிஸியாக இருக்காங்க. என்னோட ப்ரோக்ராம் வரதுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலான்னு இந்த பக்கமாக வந்தேன். அப்போதான் யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து வாயை பொத்தி என்னைய குண்டுக்கட்டா இங்கே தூக்கிட்டு வந்துட்டான். உள்ளே வந்ததுமே லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். அவனோட முகம் கூட தெரியல. ஜஸ்ட் அப்போ தான் என்னைய உள்ளே இழுத்துட்டு வந்தான். அதுக்குள்ளே நீங்களும் வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்திருந்தீங்க, நான் கொலை கேஸில் உள்ளே போயிருப்பேன். அதுக்குள்ளே எங்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிட்டான் என்று பயத்தில் ஆரம்பித்து கோபத்தில் மூக்கு விடைக்க பேசியவளின் கூற்றில் எது என்று அதிர்வாக அவளை நோக்கினான் வேங்கையவன். அட ஆமாம் பாஸ், அப்போதான் அவனை எப்படி அடித்து காலி பண்ணுறதுன்னு தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. சரி விடுங்க, அவனுக்கு ஆயுசு கெட்டி போல, என்கிட்டருந்து தப்பிச்சிட்டான். எனிவே என்னை காப்பாற்றினதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பாஸ் என்று அவனை விட்டு விலகி நின்று கையை நீட்டியவளின் செயலில் மந்திரித்துவிட்ட கோழியாக அவனது கையை அவளது பூவினும் மெல்லிய மலர் போன்ற கையோடு இணைத்து மென்மையாக குலுக்கினான் வேங்கையவன். ஓகே பாஸ், என்னோட ப்ரோக்ராம் வந்துடும். அப்புறம் மைக்கு போட்டு என்னை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் கிளம்புறேன், பாய் என்று கூறிவிட்டு வேகமாக நடக்கத் தொடங்கியவள் கதவின் அருகே சென்று நின்று உள்ளே திரும்பி இருட்டில் வரிவடிவமாக தெரிந்த வேங்கையவனை நோக்கி,
ஆமா, உங்க பேர் என்ன பாஸ் என்றாள் கேள்வியாக. ஆ என்று கனவிலிருந்து விழித்தவனோ, அது வந்து ஆ தீரன் என்றான் அவனையும் அறியாமல். தீரன், நைஸ் நேம். நீங்க சென்னையில் போலையே என்றவளின் அடுத்த கேள்விக்கு மேலுமாக அதிர்ந்தவனோ, இவளுக்கு எப்படி தெரியும் என்ற ரீதியில் ஆமாம் என்றான் குழப்பமாக. ஒரு பொண்ணே தயக்கத்தை விட்டுட்டு உங்களை இறுக்கி கட்டி பிடிச்சு நிற்கிறா. அப்போ கூட நீங்கள் இதுதான் சான்ஸ்னு அனுபவிக்காமல் பட்டும் படாமலும் என்னை அணைச்சிட்டு நின்னீங்களே தவிர கிடைச்சது வாய்ப்புன்னு நினச்சி தப்பாக கட்டி பிடிக்கல. இந்த நல்ல மனசை பார்த்துட்டு தான் கேட்ட பாஸ் என்று படபடவென பட்டாசு போல புரிந்தவள், ஆமாம் எந்த ஊர் என்றால் அடுத்த கேள்வியாக. அது கன்னியாகுமரி பக்கம் என்றவனின் பதிலை கேட்டு மத்தப்பாக முகம் வளர்ந்தவள், வாவ் செம்ம பிளேஸ் இல்லை. ஓகே பாஸ், விதி இருந்தா மீண்டும் சந்திக்கலாம் என்று விளையாட்டாக கூறிவிட்டு அங்கிருந்து சிட்டாக மறைந்திருந்தாள் அவள். அவள் சென்ற பிறகுதான் அவளது பேரை கேட்காமல் விட்டுவிட்டோமே என்று எண்ணியவன் அவசர அவசரமாக அவள் சென்ற திசையை நோக்கி விரைந்து சென்றான். ஓவியம் 47. கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள். மன்னன் வரும் பாதை மங்கை பார்க்கிறாள். மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள். இரும்பு திரையிட்டு மறைத்திருந்த அவனது இதய கதவை கள்ளச்சாவி கொண்டு சத்தமில்லாமல் திறந்து காதல் என்னும் பூவை மலர செய்துவிட்டு ஓடி வந்திருந்த மங்கையவளின் பெயரை தெரிந்து கொள்ளும் அவளில் அவளை தேடி ஓடி வந்த வேங்கையவனோ அந்த கலையரங்கம் முழுவதிலும் பார்வையை சுழற்றி அவள் எங்கேனும் தென்படுகிறாளா என்று தேடிக்கொண்டிருந்தான். வண்ண வண்ண உடைகள் அணிந்து வண்ணத்து பூச்சிகளாய் ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்தின் மத்தியில் எங்கு தேடினும் அவளை காணாததில் சோர்ந்து போனவனின் கண்கள் மேடையில் ஒலித்த பாடல் சத்தத்தில் சலிப்பாக மேடையை நோக்கி திரும்பியதில் அன்றளர்ந்த தாமரை மலராக மலர்ந்து போனது. நீலவானும் நிலவும் நீரும் நீ என காண்கின்றேன். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உன்முகம் பார்க்கிறேன். கண்ணன் வந்து நீந்திடாது காய்ந்து போகும் பார்க்கடல். உன்னை இங்கு ஆடை போல ஏற்றுக்கொள்ளும் பூவுடல். வேறில்லையே பிருந்தாவனம் விடிந்தாலும் நம் ஆலிங்கனம் சொர்க்கம் இதுவோ. மீரா வருவாளா கண்ணன் கேட்கிறான். மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து மீரா வருவாளா கண்ணன் கேட்கிறான். மல்லிகை பஞ்சனையிட்டு மெல்லிய சிற்றிடை தொட்டு மோகம் தீர்க்கவா. மன்மத மந்திரம் சொல்லி வந்தனல் சுந்தரவள்ளி ராகம் சேர்க்கவா. வேங்கையவன் தேடிக்கொண்டிருந்த வேல்விழியாலோ மேடையில் அல்லவா அபிநயம் பிடித்து கொண்டிருந்தாள். ஆடும் மயில் ஆடும் அழகினைக் கண்டு கண்களை சிமிட்ட முடியவில்லை வேங்கையவனுக்கு. கொடியிடை ஒடிவதன் முன்னம் மடியினில் எடுத்திடவா. மலர்விழி மயங்கிடும் வண்ணம் மதுரசம் கொடுத்திடவா. இரவு முழுவதும் உறவு மழையிலே இருவர் உடலும் நனையும் பொழுதிலே ஒருவர் கவிதை ஒருவர் விழியிலே கண்ணா வருவாயா. பாடலுக்கு ஏற்ப கைகளையும் கால்களையும் அசைத்து அழகாக ஆடிக்கொண்டிருந்தவள் அந்த மீராவாகவே மாறி அவளின் கண்ணனுக்காக ஆடுவதைப் போல அத்தனை உணர்வுபூர்வமாக ஆடிக்கொண்டிருந்ததில் இமைகள் சிமிட்டாமல் அதை பார்த்து கொண்டிருந்த வேங்கையவனின் இதயத்திலோ பெரும் புயல் காற்றை வீசிக்கொண்டிருந்தது. அவள் ஆடுவதை பார்த்தபடியே மெல்ல எட்டு வைத்து அவனுக்கான முதல் வரிசையில் இருந்த இருக்கையை நோக்கி நடந்து கொண்டிருந்தவன் மீது எதேச்சையாக அவ்வப்போது மோதிய அவளின் பார்வையில் ஆணவனுக்குள் நிலநடுக்கம் அல்லவா உருவானது. கருமேகங்களுக்குள் ஒளிரும் மின்னலைப் போல சில நொடிகள் மட்டுமே அவளின் பார்வை அவன் மீது பதிந்து மீண்ட போதிலும் ஏதோ பல ஜென்மங்களாய் அந்த பார்வையை உள்வாங்கிய உணர்வு அவனுக்குள். முன்வரிசையில் நடுநாயகமாக அவனது முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து அமர்ந்து அவளையே விழிகளால் விழுங்கிக் கொண்டிருந்தவனின் பார்வை வீச்சு மேடையில் ஆடிக்கொண்டிருந்தவளையும் துளைத்ததோ என்னவோ. அவளையும் அறியாமல் அவளின் கருவிழிகள் இரண்டும் அனிச்சை செயலாக அவனை தீண்டி தீண்டி விலகியதில் அது தந்த உணர்வோ மெதுமெதுவாய் கொன்று தின்றது வேங்கையவனை. கண் சிமிட்டும் அந்த ஒற்றை நொடியில் மின்மினிகள் தோற்றுப்போக அவளின் பார்வையில் அவனை மயக்கி விழிகளை கொண்டு அவனை கொள்ளையடித்திருந்தாள் ஆடும் அந்த அழகு சிட்டு. அவனுக்கோ அவளின் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்படுவதை உணர முடிந்தாலும் ஏனோ அதை தடுத்துவிட முடியவில்லை. இப்படியான அனுபவம் எல்லாம் அவனுக்கு புதிது என்பதால் அது தந்த உணர்வுகளின் தாக்கத்தில் மாட்டிக்கொண்டு தத்தளித்தவனுக்கோ அந்த புதுவிதமான உணர்வு பிடித்து தொலைத்ததுதான் கொடுமை. ஏற்கனவே ஒருமுறை சூடு கண்ட பூனை. ஆனாலும் மீண்டும் ஒருமுறை அவனையும் அறியாமல் அவனது மனதில் அவளால் ஒரு சலனம். முதல் காதல் தோல்வியடைந்தால் மீண்டும் ஒருமுறை காதல் வரக்கூடாதா என்ன? அல்லது அந்த பொல்லாத காதல் இந்த நிமிடம் இப்போது இப்படித்தான் வரவேண்டும் என்ற வரைமுறை வைத்திருக்கிறதா என்ன? அது ஒருவித உணர்வுதானே. அந்த உணர்வு எப்போது யார் மீது எந்த சூழ்நிலையில் வரும் என்று யாருக்கும் தெரியாது. இப்போதும் வேங்கையவனுக்குள் தோன்றிய உணர்விற்கு பெயர் காதல் என்று அவன் எண்ணவில்லை. இறுகி போயிருந்த அவனது இதயத்தில் பெண்ணவளின் பார்வைப்பட்டதில் பனிச்சாரலாய் நனையத் தொடங்கிய அந்த ஏகாந்த சுகந்தத்தை ஆழ்ந்து அனுபவித்தான் வேங்கையவன். அவனுக்குள்ளும் ஒரு ரசிக மனம் இருப்பதை அவளை ரசனையாய் வருடிய அவன் விழிகளின் சுவாரஸ்யத்தில்தான் உணர்ந்து கொண்டான்.
மறைத்துப் போயிருந்த அவனது உணர்வுகள் அனைத்தும் அவளின் ஒற்றை பார்வையில் மறுஜென்மம் பெற்று ஜனனித்து வந்ததை உணர்ந்தபோது அதை அப்படியே விரும்பி ஏற்றுக்கொண்டான். முதல் காதல் பொக்கிஷம் என்றால் மீண்டும் ஒருமுறை வரும் இரண்டாவது காதல் வரம் அல்லவா? வலிய வந்த வரத்தை ஏன் தட்டி கழிக்க வேண்டும் என்று உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டான். ஆமாம், இந்த பாழாய்ப்போன மனம் மட்டும் எத்தனை பட்டாலும் மீண்டும் ஒருமுறை முயன்று பார்க்கத்தான் முயல்கிறது, காதலித்து பார்க்க. ஏனெனில் அதில்தான் ஒருவனின் பெரும் மகிழ்ச்சியின் உச்சபட்சம் அடங்கி ஒடுங்கியிருக்கிறது என்றால் அதை ஏன் மீண்டும் ஒருமுறை அனுபவித்து பார்க்கக்கூடாது? அதையேதான் வேங்கேவனின் மனமும் எண்ணியதோ என்னவோ. ஆடும் மயிலின் அழகியல்கள் அனைத்தையும் படம் பிடித்து ஆழ்மனதில் சேமித்துக் கொண்டதோடு அவனது கைபேசியிலும் அவளறியாமல் அவளை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டான் கல்வனவன். அரங்கமே அதிர்ந்த கரவொலியில் அவள் மீதிருந்த கவனத்தை விருப்பமே இல்லாமல் விளக்கியவனின் மனம் முழுவதும் அவள் பெயர் என்ன என்பதை அறிய ஆவல் கொண்டிருக்க அவனுக்கு சிரமமே இன்றி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த செல்வி சித்ரலேகாவுக்கு நன்றி என கூறி அவளின் பெயரை அவனுக்கு தெரிவித்திருந்தார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர். அவளது புரோகிராம் முடிந்து அவள் இறங்கி சென்ற பிறகும் மேடையையே வெறித்து கொண்டு அமர்ந்திருந்த வேங்கையவனின் சிந்தையை கலைத்தது அவனது தம்பி அச்சுவின் அண்ணா என்ற அழைப்பு. இப்போது ஆடி முடித்துவிட்டு இறங்கிச் சென்றவள்தான் அவனது மனைவி சிவாத்மிகாவின் தங்கை சித்ரலேகா என்று கூறி வேங்கையவனை இன்பமாக அதிர வைத்தான் அச்சு. அன்றைய நிகழ்ச்சி ஒரு அனாதை ஆசிரமத்தின் கட்டுமான பணிக்கு நன்கொடை வழங்குவதற்காக அவனது மச்சினிச்சி சித்ரலேகாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி என்பதை அச்சுவின் வாயிலாக தெரிந்து கொண்ட வேங்கையவனுக்கு அவளின் அந்த உதவும் குணம் கண்டு அவளை இன்னமும் பிடித்து போனது. வேங்கையவனை பற்றி சிவாவின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்று கூறியவன் அன்றைய நிகழ்ச்சிக்கான மொத்த செலவு தொகையோடு சேர்த்து ஒரு பெரும் தொகைக்கான செக்கை தீரன் குமரி மாவட்டம் என்ற பெயரில் நன்கொடையாக கொடுத்திருந்ததில் அச்சுவுக்கோ அவனது அண்ணனின் செயலில் அவ்வளவு மகிழ்ச்சியாகி போனது. அச்சுவுக்கு எங்கே தெரிய போகிறது அது அவனது அண்ணன் அச்சுவின் மச்சினிச்சிக்காக கொடுத்தது என்று? தெரிந்தாலும் அதற்காக வருத்தப்பட்டிருக்க மாட்டான் அவன். மாறாக சந்தோஷமே கொண்டிருப்பான். அவனது அண்ணனின் வாழ்வில் ஒரு நல்லது நடந்துவிடாதா என்று அவனும் காத்து கொண்டுதானே இருக்கிறான். அச்சுவிடம் விடைபெற்று விருப்பமே இல்லாமல் வேங்கைபுரம் திரும்பியிருந்த வேங்கேவனின் சிந்தனை முழுவதும் அவனது சின்ன சிட்டுவே நிறைந்திருந்தாள். அவனால் அவன் மனம் கொண்ட மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, வேண்டாம் என்று விட்டு விலகவும் முடியவில்லை. இந்த சூழலில்தான் ஒரு நாள் அவன் மண்டைக்குள் வண்டாக நுழைந்து குடைந்து கொண்டிருந்தவளின் நினைவில் கைபேசியில் இருந்த அவளது படத்தை ஓவியமாக வரையத் தொடங்கினான் வேங்கையவன். அவனே எதிர்பாராத விதமாக அவளின் ஓவியம் அவ்வளவு அழகாக வந்திருந்தது. முதன்முறையாக ஒரு பெண்ணின் ஓவியத்தில் முகத்தை மட்டுமல்லாது ஓவியத்துக்கு உயிரோட்டமான இரு கண்களையும் வரைந்திருந்தான். அந்த நிருபமா பல வருடமாக நச்சு பண்ணி கேட்ட போதிலும் கூட அவள் போட்டோவை வைத்து உருவத்தை வரைந்தவனுக்கு ஏனோ அவளது முகத்தை வரைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றவே இல்லை. அதனால்தான் அரைகுறையாக வரைந்த ஓவியத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் ஒரு நாள் முகத்தை வரைந்து தருகிறேன் என்று கூறியிருந்தான். ஆனால் அவனது சின்ன சிட்டுவின் ஓவியத்தில் மட்டும் எப்படி அச்சு அசல் அவளைப் போலவே அனைத்தையும் வரைந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. அவன் வரைந்த ஓவியத்தை பார்த்தபோது அவன் மனம் உணர்ந்து கொண்ட உண்மை ஒன்றே ஒன்றுதான். அது வெறும் ஏட்டில் மட்டுமல்ல, அவன் மனதிலும் வரைந்த அவளின் ஓவியம் அவனது ஆயுளுக்கும் மறையாது என்று. அதன் பிறகான நாட்களில் அவளை காண்பதற்காகவே அவன் அடிக்கடி சென்னை சென்ற விஷயமெல்லாம் அவன் மட்டுமே அறிந்த ரகசியம். அவளை அவன் சந்திப்பதற்கு முன்பாகவே அவளின் பெற்றோர் இருவரும் இறந்திருந்தனர். அதனால் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மெரினா பீச்சுக்கு சிவா, சிட்டு மற்றும் கிருஷ்குட்டியோடு வரும் அச்சுவை தூரத்தில் வைத்து பார்த்து கொள்பவன் எட்ட இருந்தே அவன் சின்ன சிட்டுவின் மீதான காதலை மனதிற்குள் வளர்த்து கொண்டிருந்தான். இந்த சூழலில்தான் ஒரு பிசினஸ் ட்ரிப்பிற்காக வேங்கையவன் தவிர்க்க முடியாது 10 நாள் பயணமாக மாலத்தீவு சென்றிருந்தான். அவன் அங்கு இருக்கும் போதுதான் அச்சுவுக்கும் சிவாவுக்கும் ஆக்சிடென்ட் நடந்து அதில் சிட்டுவின் அக்கா சிவாத்மிகா உயிரிழந்திருந்தாள். ஜெகத்தின் வாயிலாக விஷயத்தை கேள்விப்பட்டவன் எப்படி உணர்ந்தான் என்றே சொல்ல முடியாது. அவன் எண்ணம் முழுவதும் கையில் கிருஷ்குட்டியை வைத்துக்கொண்டு அவனின் சின்ன சிட்டு என்ன கஷ்டப்படுகிறாளோ என்பதிலேயே உழன்றது. அதற்கு மேலும் தாமதிக்க விரும்பாதவன் நிக்கியை அழைத்து நேரில் சென்று அச்சுவை அனுமதித்திருக்கும் ஹாஸ்பிட்டலில் விசாரித்து அவனுக்கு தேவையானதை செய்ய சொன்னவன் அடுத்து சின்ன சிட்டுவை அவனிடம் கொண்டு வருவதற்கான நாடகத்தை நிக்கியை வைத்தே அரங்கேற்றினான். எப்படியும் கிருஷ்குட்டியை தூக்கினால் அவள் தன்ன போல வேங்கை அரண்மனை வந்து விடுவாள் என்று கணக்கு போட்டு கை நகர்த்தி இருக்க அவன் கணக்குப்படி அனைத்துமே சரியாகவே நடந்தது. ஆனால் அரண்மனையில் வைத்து அவளை முதலாக கண்டபோது அப்படியே அவளை இழுத்து அணைத்து அவளின் தனிமை உணர்வை போக்கி அவன் இருக்கிறான் என்பதை அவளுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்ற தீவிரம் இருந்தாலும் அவளது மனநிலை புரியாது. எதையும் முட்டாள்தனமாக செய்து வைத்துவிடக் கூடாது என்று எண்ணி அவனை கட்டுப்படுத்த எண்ணியவன் அவளை முறைத்து கொண்டே சுற்றி வந்தான். என்னதான் அவளை வெறுப்பதைப் போல வெளியே காட்டிக்கொண்டாலும் அவன் மனம் விரும்பியவள் அவனின் அருகே இருக்கும்போது கையையும் காலையும் வைத்துக்கொண்டு சும்மா இருக்க அவன் பட்ட பாட்டையெல்லாம் அவன் மட்டுமே அறிவான்.
எப்போது அவள் மலர்வனத்துக்கு வருவாள் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கிடப்பவன் அவள் வந்தது தெரிந்தால் போதும் விழிகளை சிமிட்டாமல் அவளை விடுங்குவது போல பார்த்து கிடப்பான். நேரம் பார்த்து அவளிடம் அவனது மனதை சொல்ல வேண்டும் என்று அவன் எண்ணி இருக்க, அவளோ அவளிடம் கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டியதில் கோபம் கொண்டுதான் அவளை வார்த்தையால் கிழித்ததெல்லாம். அவளை திட்டி அழ வைத்துவிட்டு அவளை விட அவன்தான் உள்ளுக்குள் நொறுங்கி போவான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவளை அவன் வாழ்க்கையில் கொண்டு வர என்ன பண்ணலாம் என்று தீவிரமாக எண்ணிக்கொண்டிருந்தவனின் காதலில் மண்ணை அள்ளி கொட்டும் விதமாக அச்சுவுடனான திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து அவனை கோபத்தின் உச்சத்திற்கே அழைத்துச் சென்றிருந்தாள் அவனின் சின்ன சிட்டு. எப்படியும் அவன்தான் அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் அவன் அச்சுவுடன் பூஜை அறைக்குள் நுழைந்ததே. அப்படி இருக்க, கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட அவன் என்ன மடையனா? லட்டு போன்ற வாய்ப்பை நழுவ விடாமல் சிட்டுவின் கழுத்தில் தாலியை கட்டி அவளை அவனது சரிபாதி ஆக்கியிருந்தான். அவள் அச்சுவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டாளே என்ற கோபத்தில்தான் அவ்வப்போது சில முட்டாள்தனங்களை செய்து அவளை வதைத்து வைத்தது. ஆனால் அவளின் அருகில் கரை உடைத்துக் கொண்டு பொங்கி வரும் அவனது காதலை அடக்க வழி எறியாது அவன் திணறிய திணறல் எல்லாம் கொடுமையிலும் கொடுமையே. அவளாக அவன் மீது காதல் கொண்டு முதலில் அவளது காதலை சொல்ல வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான ஆசையில்தான் அவன் மனதை சொல்லாமல் மறைத்தது. ஆனால் அதற்குள் என்னென்னவோ நடந்துவிட்டது. சிந்தனையிலிருந்து மீண்டவனின் கண்களிலிருந்து வடிந்த கண்ணீர் அவனது கைகளில் இருந்த சிட்டுவின் முகத்தில் பட்டு தெரிக்க, அடுத்த நிமிடம் அவனது கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டவன் சிட்டுவை மீட்க அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தவனாக கிளம்பி வெளியே சென்றான். அதே நேரம் 4 நாட்களாக பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாது உயிருக்கு போராடிய நிலையில் அடர்ந்த காட்டுக்குள் கேட்பாரற்று கிடந்த சிட்டுவின் இதய துடிப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்க, அவளது கண்களோ மெல்ல மெல்ல மேலேறத் தொடங்க, அவளது உதடுகளோ ஓயாது அவளின் தீரனின் பெயரை உச்சரித்த வண்ணம் இருந்தது. மரணத்தின் வாயிலில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவளை மீட்க பல 100 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருக்கும் அவளின் வேங்கையவன் வருவானா? பார்க்கலாம். ஓவியம் 48. அவருக்குத்தான் அவரோட உசுறு பத்திரமா திரும்ப கிடைச்சிருச்சே, அப்புறம் ஏன் என்னை உசுரோட கொண்டு போய் எதுலையாவது சாத்திர வேகத்தில் இப்படி பேய் மாதிரி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு என்று காற்றை விட வேகமாக வேங்கையவன் கைகளில் பறந்து கொண்டிருந்த அவனது காரின் அதிவேகத்தில் பீதியடைந்திருந்த ஜெகத் மனதிற்குள் மரண பயத்தில் புலம்பிக் கொண்டிருந்தாலும் சீட்டோடு சீட்டாக பல்லியைப் போல ஒட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தவனின் கண்களில் மரண பீதி அப்பட்டமாகவே தெரிந்தது. இந்த காரை கண்டுபிடிச்சவன் இதோட ஸ்பீட் லிமிட் எவ்வளோன்னு செக் பண்ணுறதுக்காக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணினப்போ இதோட அதிகபட்ச வேகத்தில் ஓட்டி பார்த்துருப்பான். அதுக்கப்புறமா இவர் தான் இந்த காரை இவ்வளோ வேகமாக ஓட்டிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த கின்னஸ்காரனுக்கு தெரிஞ்சா இவரோட சாதனையை கின்னஸ் புக்கில் போட்டாலும் போடலாம். ஆனால் அதுக்கு முதல்ல நானும் இவரும் உசுரோட இருக்கணுமே என்று மேலுமாக புலம்பியவனோ பயத்தில் உறைந்தபடி மனம் படபடக்க பக்கவாட்டில் திரும்பி அவனது பாஸ் வேங்கியவனை என்னை விட்டிடுங்களே என்ற ரீதியில் பரிதாபமாக நோக்கினான். அவனுக்கு அருகில் அமர்ந்து ஒருவன் உயிரை கையில் பிடித்து கொண்டு மரண பயத்தில் உட்கார்ந்திருப்பதெல்லாம் அவனது கருத்தில் அல்ல, கண்களில் கூட பதியவில்லை. இப்போதே அவனது சின்ன சிட்டுவை கண்டுவிட வேண்டும் என்ற துடிப்பு மட்டும் ஆனவனுக்குள் இருந்ததால் அவனது கைகளில் காரோ ராட்சச வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த ஹார்னுக்கு மட்டும் வாயிருந்தால் இந்நேரம் அது வாய்விட்டு அழுதிருக்கும். பாவம், அது உயிரற்ற ஜீவன் என்பதால் வேங்கையவன் படுத்திய பாட்டையும் தாண்டி அதன் வேலையை செவ்வனை செய்து அவனுக்கான வழியை தடங்கள் இல்லாமல் கிளியர் செய்து கொடுத்தது. இவராவது ஒருக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை கொஞ்சமா அனுபவிச்சு பார்த்துட்டாரு. ஆனா எனக்கு 7 கழுத வயசாகுது, இன்னும் எந்த சுகத்தையும் வாழ்க்கையில அனுபவிச்சு பார்க்கலையே. இவர் போற போக்க பார்த்தா நேரா நம்மளையும் கொண்டு போய் சிட்டுமாவை அட்மிட் பண்ணி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட்டில் அவங்களோட துணைக்கு படுக்க வச்சிருவாரு போலையே. உசுறு முக்கிய கைப்புள்ள, பத்திரமா காப்பாத்திக்கோ என்று அந்த மரண பீதியிலும் வடிவேல் காமெடியை மண்டைக்குள் ஓட்டி பார்த்து அவனது பயத்தை குறைத்து கொண்டிருந்தான் ஜெகத். ஜெகத்தும் கார் வைத்திருக்கிறான் தான், அவனும் காரை நன்றாக ஓட்டுவான் தான். இன்னும் சொல்ல போனால் வேகமாகவே ஓட்டுவான். ஆனால் இப்போது வேங்கையவன் சென்று கொண்டிருக்கும் வேகத்தின் அளவை ஸ்பீடோமீட்டரில் பார்த்தவனுக்கு அல்லு விட்டாலும் அவன் போகும் வேகம் எல்லாம் ஒன்றுமில்லை என்றே தோன்றியது. ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கே ரூட் மேப் போட்டு சென்று கொண்டிருக்கானோ வேங்கையவன் என்ற அச்சம் தோன்றியதும் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்த ஜெகத்தோ வலிய வரவழைத்த தைரியத்துடன் சார் என்று வேங்கையவனை நோக்கி மெல்லமாக அழைத்து வைத்தான். ஒட்டுமொத்த கவனத்தையும் கார் ஓடும் பாதையில் செலுத்தி புயல் வேகத்தில் சென்று கொண்டிருந்த வேங்கையவனின் கவனமோ ஜெகத் அழைத்ததில் சற்று தடுமாற, அதில் அவனது கைகளில் காரும் லேசாக தடுமாறியதில் ஐயோ மகமாயி, உன் பிள்ளைய காப்பாத்தாத்தா என்று வாய்விட்டு அலறி வைத்தான் ஜெகத். ஜெகத்தின் கூச்சலில் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு வேகத்தை சற்று குறைத்த வேங்கையவனோ எதுக்குடா இடியட் இப்ப கூப்பிட்ட என்றான் சற்றே காட்டமாக.
வேங்கையவனின் தொனியில் ஜெகத்துக்கு பயபந்து ஒன்று அடிவயிற்றில் உருண்டாலும் ஹீ ஹீ என்று அசட்டுச் சிரிப்பு ஒன்றை உதிர்த்தவனோ, அது வந்து சார், நான் வேணா கொஞ்ச நேரம் டிரைவ் பண்ணட்டுமா, நீங்க வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா என்றான். எப்படியாவது அவன் சரி என்று சொல்லிவிட வேண்டும் என்ற வேண்டுதலுடன். ஜெகத்தின் கூற்றை கேட்டு என்ன நினைத்தானோ வேங்கையவன். மறுநொடியே காரை சரக்கென்று கிரீச்சிட்டு ஒரு ஓரம் கட்டி நிறுத்தியவன் ஜெகத்தை காரை சுற்றி இந்த பக்கம் வர சொல்லிவிட்டு அவனோ உள்ளிருந்தபடியே பக்கத்து இருக்கைக்கு இடம் மாறிக்கொண்டான். மீண்டும் ஜெகத்தின் கைகளில் காரானது கேரளாவை நோக்கி பயணத்தை தொடங்க அடுத்த 1 மணி நேரத்தில் அவர்கள் வரவேண்டிய இடத்தினை அடைந்து காரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் வாயிலில் வேகமாக நிப்பாட்டிய ஜெகத்திற்கோ வாழ்க்கையே வெறுத்துவிட்டது என்றே சொல்லலாம். பின்னே ஜெகத் காரை ஓட்டத் தொடங்கிய நிமிடத்திலிருந்து, டேய் கொஞ்சம் ஸ்பீடா போய் தொல்லடா, இடியட் இடியட், என்ன கட்ட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க, என்ன டேய் மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கா வண்டியை ஓட்டுற, சீக்கிரம் போய் தொல்லடா, உன்கிட்ட காரை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும் முதல்ல, உனக்கெல்லாம் எவனா டிரைவிங் சொல்லி கொடுத்து கூடவே லைசன்ஸையும் கொடுத்தது, இப்படி இன்னும் சில பல வசைகளை வேங்கியவனின் வாயால் வரிசையாக வாங்கி கட்டி கொண்டு வந்ததோடு இடையிடையே அவனது இரும்பு கரத்தால் ஜெகத்தின் தோள்பட்டையில் அடியும் வாங்கி ஓய்ந்து போன ஜெகத்தோ வேங்கையவன் பண்ணிய அத்தனை அழிச்சாட்டியத்தையும் பொறுத்து கொண்டு ஓரளவு வேகத்தில் அவர்கள் வரவேண்டிய மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்திருந்தான். ஜெகத் காரை நிறுத்தியதுதான் தாமதம். அதிலிருந்து எட்டி குதிக்காத குறையாக இறங்கிய வேங்கையவனோ விறுவிறுவென மருத்துவமனைக்குள் நுழைய ஜெகத்தும் அவனுக்கு இணையாக இல்லை என்றாலும் அவனது வேகத்துக்கு ஈடு கொடுத்து அவன் பின்னே ஓட்டமும் நடையுமாகச் சென்றான். மருத்துவமனையின் நுழைவாயிலில் வைத்து அங்கு நின்று கொண்டிருந்த இருவரை கண்டு கொண்ட வேங்கியவனோ அவனுக்கு போனில் அழைத்தது அவர்களாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்துடன் அவர்களை நெருங்க அவனது நினைப்பை பொய்யாக்காமல் வேங்கியவனிடம் பேசியது அவர்கள்தான் என்பதை கூறி அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டனர். வேங்கையவனுக்கு தேவையான தகவல்களை மீண்டும் ஒருமுறை ஓரிரு வார்த்தைகளில் சொல்லி முடித்து சிட்டுவை அனுமதித்திருக்கும் ஐசியூவை நோக்கி செல்லும் பாதையை வேங்கையவனுக்கு காட்டினர். ஜெகத்திடம் அவர்கள் இருவரையும் கவனித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு மின்னல் வேகத்தில் சிட்டுவை அனுமதித்திருந்த ஐசியூவை எட்டியிருந்தவன் அங்கிருந்த செவிலியரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தான். எதிரில் தென்பட்ட செவிலியர் ஒருவர் மலையாளத்தில் அவனிடம் விவரம் கேட்க அவனும் அவனது சிட்டுவை குறித்து மலையாளத்தில் கூறினாலும் அவனது கண்களோ ஐசியூவுக்குள் தீவிரமாக அலைப்பாய்ந்து அவனது உயிரை தேடி அலைந்தது. சித்ரலேகாவின் பெயரை கேட்டதும் அந்த செவிலியர் கைகாட்டிய அறைக்குள் வேக வேகமாக ஓடியவனோ அங்கே வாடிய கொடி போல அசைவற்ற படுத்து கிடந்தவளைக் கண்டு இதயத்தை கசக்கி பிழியும் வலியை உணர்ந்ததில் அப்படியே வேரூன்று போய் நின்று விட்டான். ஒட்டுமொத்த உடலும் வெளுத்து போய் எந்தவித சுய நினைவும் இன்றி பொம்மை போல படுத்து கிடந்தவளின் நெஞ்சுக்கூடு ஏறி இறங்கியதில் மட்டுமே அவள் உயிரோடு இருக்கிறாள் என்பதை உணர முடிந்தது வேங்கையவனுக்கு. மற்றபடி எந்த அசைவும் இல்லாமல் ஏதோ மரப்பாச்சி பொம்மை போல உணர்வற்ற படுத்து கிடந்தவளின் கோலத்தைக் கண்டு வேங்கையவனின் 6 அடி தேகமும் அதிர்ந்து போக வேதனை தாளாது விழிகளை மூடிய வேங்கையவனின் இமைகளை தாண்டி ஒரு துளி கண்ணீர் உருண்டு இறங்கியது. உயிரோடு மீண்டும் கிடைத்துவிட்டாள் அவனது சின்ன சிட்டு என்று ஆஸ்வாசம் கொள்வதா, இல்லை அவன் வந்ததை கூட உணராது உயிர் பற்று வேறெருந்த கொடி போல கிடப்பவளின் நிலையைக் கண்டு வேதனை கொள்வதா என்று புரியாமல் இருவேறுபட்ட மனநிலையில் இருந்தவனின் கால்கள் தள்ளாட நடை வைத்தவன் அப்படியே பொத்தன அங்கிருந்து இருக்கையில் தளர்ந்து போய் அமர்ந்து விட்டான் வேங்கையவன். பேச்சு மூச்சின்றி உணர்வற்று கிடந்த சிட்டுவின் கையை பற்றி எடுத்தவன் அவளின் உள்ளங்கையில் முகம் புதைத்து அவளது நிலையை எண்ணி அவன் ஒரு ஆண்மகன் என்பதையும் மறந்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தான். என்னடி சிட்டு இதெல்லாம், உன்னை இப்படி ஒரு கோலத்துல பாக்குறதுக்காடி மனசுக்குள்ள மேல பொத்தி பொத்தி காதலை வளர்த்தேன். இனி என்னோட வாழ்க்கையில யாரையும் காதலிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த என்னைய உன்னை அணு அணுவா ரசிக்க வச்சு உன்னோட அன்புக்கு அடிமையாக்கிட்டு இப்ப எப்படியோ பொண்ணு என்னை அம்போன்னு விட்டுட்டு என்னைய பத்தி எந்த கவலையும் இல்லாம இப்படி வந்து படுத்து கிடக்கிறியேடி, சரியான கல்நெஞ்சுக்காரிடி நீ. யாரடி சிட்டு உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனது? அவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி, இனி ஏண்டா உசுரோட வாழ்றோன்னு நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு நரகத்தை காட்டுவான் உன்னோட வேங்கையவன். அதுக்கு முதல்ல நீ கண் முழிச்சு என்கிட்ட வரணுடி சிட்டு, தயவு செஞ்சு வந்துடுடி சிட்டு, நீயும் என்னை கஷ்டப்படுத்தி பார்க்காத சிட்டு. தப்புதான், உன்னையே கிட்ட வச்சுக்கிட்டு என்னோட மனசுல இருந்த காதலை உன்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சது தப்புதான். நீயா என் காதலை உணரணுங்கிற ஒரு ஈகோவால என் மனசை உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்டி. ஆனா இப்ப மட்டும் நீ கண்முழிச்சு வந்தேன்னு வெயி, உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உன்னோட வேங்கையவன் உனக்கு காட்டுவாண்டி. அதுக்காகவாவது, என்னோட காதலை அனுபவிக்கிறதுக்காவது கண்ணை திறந்து பாரு சிட்டு என்று வாய்விட்டு புலம்பியவனின் வலி நிறைந்த வார்த்தைகள் அவனது சிட்டுவின் மூளையை எட்டியதோ என்னவோ. அழுத்தமாக மூடியிருந்த அவளது இமைகளின் ஓரம் லேசாக ஈரம் கசிய தொடங்கியது. அதே நேரம் சிட்டுவை பரிசோதித்த டாக்டர் அங்கே வர அவசர அவசரமாக எழுந்து நின்ற வேங்கையவனோ அவளின் உடல்நிலை குறித்து அவரிடம் பதற்றத்துடன் கேட்கத் தொடங்கினான். சாரி, இவங்க உங்களோட மனைவின்னு எனக்கு தெரியாது வர்மா சார். இப்போதான் உங்கள் பிஏ உங்களை பற்றியும் மேடமை பற்றியும் சொன்னார். அதுதான் உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். பை தி வே, ஐ எம் டாக்டர் ரவிச்சந்திரன், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்.
உங்களை இங்க சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்ததெல்லாம் எங்களோட கிஃப்ட்னே சொல்லலாம் என்று வேங்கேவனை கண்ட சந்தோஷத்தில் அவனது நிலை புரியாது அந்த டாக்டர் அவனது புகழை பாடத் தொடங்க, அதைக் கேட்டு கைமுஷ்டுகளை முறுக்கத் தொடங்கிய வேங்கேவனின் பொறுமையோ எல்லை கடக்க ஆரம்பித்தது. அதற்குள் அங்கு வந்து சேர்ந்திருந்த ஜெகத்தோ நிலைமையின் தீவிரம் உணர்ந்து அந்த டாக்டரிடம், டாக்டர் ப்ளீஸ், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல மேடம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இன்னும் அவங்களுக்கு கான்ஷியஸ் திரும்பாம இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்லுங்க என்று லேசாக கடிந்து கொள்ள அந்த டாக்டரும் அசடு வழிந்துவிட்டு சிட்டுவின் உடல்நலத்தை குறித்து ஒரு பொறுப்பான டாக்டராக வேங்கியவனிடம் கூறத் தொடங்கினார். ஓவியம் 49. குமரி மாவட்டத்தின் மத்தியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் நவீன வசதிகளுடன் கூடிய பிரத்யேக அறையில் மருத்துவ உபகரணங்களுடன் படுக்க வைக்கப்பட்டிருந்த சிட்டுவின் கரத்தை பற்றி கொண்டு அவளையே விழி அகலாது வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான் வேங்கையவன். ஏற்கனவே சிட்டுவை அனுமதித்திருந்த கேரளாவில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று அவளை சந்தித்த அடுத்த சில மணி நேரங்களில் அங்கிருந்து அவளை இந்த மருத்துவமனைக்கு துரிதமாக இடமாற்றம் செய்திருந்தான் வேங்கையவன். அதீத பயமும் உச்சக்கட்ட அதிர்ச்சியும் மூளையை ஒரு சேர தாக்கியதில் ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்று விட்டாள் அவனின் சின்ன சிட்டு. கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு சென்றிருந்தவளின் மூளைக்கு அவள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறாள் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் போதும். எந்த நொடியும் அவள் கண் விழிப்பதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு என்று அவளை பரிசோதித்த மருத்துவக் குழு வேங்கையவனுக்கு விவரங்களை தெரிவித்திருந்தனர். கேரளாவைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞரும் அவரது நண்பரும் கேரளாவில் இருக்கும் ஒரு அடர்ந்த வனத்துக்குள் ட்ரெக்கிங் செல்லும் போது அங்கே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு மரத்தின் கீழே இருந்த புதருக்குள் கிடத்தப்பட்டிருந்த சிட்டுவை காண நேர்ந்ததில் இருவரும் அதிர்ந்து போய் நின்றனர். நண்பர்களாக இருவருக்கும் பிரதான தொழில்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட இயற்கை விரும்பிகளான இருவரும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது, அதிலும் குறிப்பாக காடுகளை பாதுகாப்பதற்கு உரித்தான செயல்களை கேரள அரசோடு இணைந்து ஒரு அமைப்பாக செய்து வருகின்றனர். அந்த வகையில் அடிக்கடி இருவரும் இன்னும் சில நண்பர்களும் இணைந்து கேரள காட்டுப்பகுதிக்குள் உரிய அனுமதியை பெற்று ட்ரெக்கிங் செல்வது வழக்கம். இந்த முறை அப்படியாக அவர்கள் ஒரு பயங்கர ஆபத்தான காட்டுப்பகுதியை தேர்ந்தெடுத்து ட்ரெக்கிங் மேற்கொள்ள திட்டமிட்டனர். அதன்படி மனித நடமாட்டம் அறவே அற்ற, சூரிய ஒளியே பரவாத அடர்ந்த மரங்கள் நிறைந்த, அதிக அளவிலான ஆபத்தான விலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த பகுதியில் அவர்களின் பயணத்தை ஒரு சவாலாக தொடங்கியிருந்தனர். அப்படி காட்டுக்குள் நடந்து செல்லும் போதுதான் அங்கு கிடந்த சிட்டுவை எதேச்சையாக காண முடிந்தது. எத்தனை நாளாக அங்கு அதே நிலையில் கிடக்கிறாள் என்று தெரியவில்லை. அவளை கண்டதும் அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் சிலையாக நின்றவர்கள் அவளது நிலையை உணர்ந்து அடுத்த நொடியே அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர், குளுக்கோஸ் உள்ளிட்ட ஆகாரங்களை அவளுக்கு கொடுத்து அவளது கன்னத்தை தட்டி உலுக்கினர். உள்ளே சென்ற தண்ணீரும் குளுக்கோஸும் பெண்ணவளுக்கு சற்று தெம்பை கொடுத்திருக்க, சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு மெல்ல சிரமப்பட்டு கண்களை திறந்தவளோ எதிரில் இருந்தவர்களை மலங்க மலங்க பார்த்து வைத்தாள். அவளின் பார்வையிலேயே அவளது பயத்தை உணர்ந்தவர்களாக, பயப்பட வேண்டாமா, நாங்க இங்க ட்ரெக்கிங் வந்தவங்க, உங்களை பத்திரமா இங்கிருந்து அழைச்சிட்டு போறோம் என்று மலையாளம் கலந்த ஆங்கிலத்தில் சொல்ல, அதன் பிறகுதான் சிட்டுவுக்கு உயிரே வந்தது. கடவுளாக கண்முன்னே தெரிந்த இருவரிடமும் திக்கி திணறி சிரமப்பட்டு ஒரு ஃபோன் நம்பரையும் அவளின் கணவன் சமர்த்திரவர்மன் பெயரையும் அவளது ஊர் வேங்கைபுரம் என்பதையும் கூறிவிட்டு மீண்டும் மயங்கிவிட்டாள் சிட்டு. மரண வாசல் வரை சென்றுவிட்டு அந்த யமனிடம் போராடி அவளின் வேங்கையவனுக்காக உயிரை கையில் பிடித்து வைத்திருந்தவள் ஆபத் பாந்தவனாக வந்த இருவரிடமும் தேவையானதை சொல்லிவிட்ட நிம்மதியில் பல நாட்கள் தூங்காத கண்களுக்கு ஓய்வு கொடுக்க எண்ணினாலோ என்னவோ ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்று விட்டாள். நல்ல வேளையாக அந்த வழக்கறிஞரின் சாதுரிய மூளை சிட்டு அரைமயக்கத்தில் இருக்கும் போதே அவளிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவளை துளைத்திருக்க, அதில் அவள் கூறிய தகவல்களை துரிதமாக குறித்து கொண்டதோடு அவளை அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க உதவியது. இம்மாதிரியான நல்ல உள்ளங்கள் சில ஆங்காங்கே இருப்பதால் தான் உலகில் இன்னமும் மனிதநேயம் சாகாமல் உயிரோடு இருக்கிறது போலும். பல சிரமங்களுக்கு மத்தியில் சிட்டுவை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் அவள் கூறிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் தகவல் கூறியது. வேங்கையவனின் அலுவலக அறையில் அவன் வரைந்திருந்த ஓவியத்தில் அவனது சிட்டு அவளது கையால் எழுதியிருந்ததைக் கண்டு அதில் அவளின் மனதை புரிந்து கொண்டவனுக்கோ ஒரு பெரிய பாரம் நீங்கிய உணர்வு. அவளும் அவனை விரும்புகிறாள் என்று தெரிந்து கொண்ட போது அவன் அவனாகவே இல்லை. ஆக அவள் யாருடனும் எங்கேயும் செல்லவில்லை, யாரோ திட்டமிட்டு அவளை கடத்தி இருக்கின்றனர் என்பதை ஊகித்து அவளை தேடி புறப்பட்டவனுக்கு ஒரு புது எண்ணிலிருந்து சிட்டு கிடைத்துவிட்டாள் என்ற தகவல் கிடைத்ததும் அவன் எப்படி உணர்ந்தான் என்பதை ஒற்றை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. நின்றுவிட்ட அவனது உலகம் மீண்டும் சுழல ஆரம்பித்த உணர்வு. சந்தோஷத்தில் மூச்சு கூட விட முடியாமல் தவித்தவன் திக்கி திணறி மீண்டும் ஒரு முறை அவர்கள் கூறிய தகவல்களை சரியாக கேட்டுக்கொண்டு அடுத்த நொடியே ஜெகத்தையும் கூட அழைத்து கொண்டு அவனது சிட்டுவை காண புறப்பட்டு விட்டான். அவளை காணும் வரை அவன் பட்ட பாடு அவன் மட்டுமே அறிவான்.
பல நாட்களாக சோறு தண்ணி இல்லாமல் இருந்திருந்ததால் உடலில் உள்ள ஒட்டுமொத்த நீர்ச்சத்தும் குறைந்திருப்பதோடு ஆழ்மனதில் உண்டான பயம் அவளது மூளையை தாக்கியிருக்கிறது என்பது மருத்துவர் கூறிய தகவலின் பேரில் தெரிந்து கொண்டது. மற்றபடி வேறு எந்தவித துன்பத்திற்கும் உடலளவில் ஆளாகவில்லை அவள் என்பதே போதுமானதாக இருந்தது வேங்கையவனுக்கு. ஆனாலும் அவர்கள் சொன்ன மர்மங்கள் நிறைந்த அந்த காட்டை குறித்து கேள்விப்பட்ட வேங்கையவனுக்கு 6 அடி தேகமும் நடுங்கி போனது. அப்படிப்பட்ட அமானுஷ்யம் நிறைந்த அபாயகரமான காட்டுப்பகுதி அது. கொஞ்சம் கூட ஈவிரக்கமின்றி அப்படி ஒரு கொடிய காட்டுப்பகுதிக்கு எதற்காக சிட்டுவை கொண்டு சென்றுவிட வேண்டும்? அப்படி அவளை கொல்லும் அளவிற்கு அவள் மீது யாருக்கு என்ன வஞ்சம்? அவன் மனதிற்குள் வரிசை கட்டி கொண்டு வந்த விடையறியா கேள்விகளுக்கு அவனின் சின்ன சிட்டு எழுந்து வந்துதான் விடை சொல்ல வேண்டும். அவளோ கண்களை திறக்க மாட்டேன் என்று வீம்பாக படுத்து கிடக்கிறாள். அவனும் தான் வாயோயாமல் அவளிடம் பேசிக்கொண்டே இருக்கிறான். அவன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் அவளது காதுகளுக்கு சென்று அவளின் மூளையை தீண்டுகிறதா இல்லையா? சந்தேகம் எழுந்தாலும் கொஞ்சமும் சளைக்காமல் வாயோயாமல் பேசிக்கொண்டேதான் இருக்கிறான். இதோ இப்போதும் அவளின் தளிர்கரம் பற்றி ஒவ்வொரு விரலாக இதழ் உற்றி எடுத்தவனுக்கு இந்நேரம் அவள் மட்டும் கண் விழித்திருந்தால் அவனது இந்த செயலுக்கு எவ்வளவு நாணி போயிருப்பாள் என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை. அவளின் விரலோடு அவனது விரல்களை இறுக கோர்த்து இறுக்கியவனுக்கு கோடி யுகங்களாய் அவளுடன் கூடி கிடந்ததாய் தோன்றியதில் அந்த நொடி மீண்டும் ஒரு முறை வேண்டும் என்று எண்ணிய ஆணவனுக்கு மரணித்து உயிர் பெற்றதாய் உணர்வு. அவனது சிறு சிறு தீண்டலுக்கே செவ்வானமாய் சிவந்து வைப்பாள். அவளின் கன்னங்கள் கவர்ச்சியோடு பிரசவிக்கும் நாணத்தில் மொத்தமாக விழுந்து போபவன் அவளின் மொத்தத்தையும் சிவக்க வைத்துவிட்டுத்தான் ஓய்வான். இப்போதோ ஒட்டுமொத்த காதலையும் உதட்டில் தேக்கி உணர்வுகள் பொங்க அவளின் விரல்களில் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறான் அவளின் வேங்கையவன். அதை உணர வேண்டியவளோ கொஞ்சமும் உணராது உணர்வுகளற்ற மரக்கட்டை போல படுத்து கிடக்கிறாள். மனம் முழுவதும் ஊசியாய் துளைத்த வலியுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களோ மெல்ல கலங்கத் தொடங்க அதற்குள் அவனது மொபைல் போன் இசைத்து அவனது கவலைக்கு தற்காலிக விடை கொடுத்தது. அச்சுதான் அழைத்திருந்தான். சிட்டுவை கண்டதும் உடனே அச்சுவிற்கு தகவலை கூறியிருந்தவன் அவளை குமரியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றப்போவதாகவும் தகவல் கூறியிருந்தான். அதனால்தான் ஹாஸ்பிட்டல் வந்து சிட்டுவை ஒருமுறை பார்த்துவிட்டு செல்லட்டுமா என்று கேட்டு வைத்தான் அச்சு. வேலையை முடித்துக்கொண்டு அவனை வரச் சொன்னவன் கூடவே சிட்டு கிடைத்துவிட்ட செய்தியையும் அவள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துவிடுவாள் என்ற தகவலையும் ரூபினி அம்மாவிடமும் கோமலா அம்மாவிடமும் கூறிவிடும்படியும் சொல்லிவிட்டு போனை அணைத்திருந்தவன் அவனது சிட்டுவை ஏக்கம் நிறைந்த விழிகளுடன் நோக்கினான். இப்படியே எவ்வளோ நேரண்டி படுத்து கிடப்ப? உன்னோட தீரனை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இல்லையா? அங்கே அரண்மனையில் கிருஷ்குட்டி வேற உன்னை ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டான் சிட்டு. எங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் ஜாலியாக இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்க என்று அவள் என்னவோ வேண்டுமென்றே படுத்து கிடப்பதைப் போல குறைப்பிட்டு கொண்டவன் மெல்ல எழுந்து அவளது நெற்றி பொட்டில் அவனது இதழை அழுத்தமாக பதித்தான். சித்து! உயிரை உருக்கும் ஆழ்ந்த குரலில் அவளின் பெயரை உச்சரித்தவனின் வெம்மை படர்ந்த உதடுகளோ அப்படியே முகம் முழுவதும் பலம் வந்து அவளின் காதோரம் மீண்டும் தஞ்சமடைந்தது. சித்து சித்து என்று ஈனஸ்வரத்தில் அவளின் பெயரை வாய் ஓயாமல் அவளின் காதுக்குள் உச்சரித்தவனின் செயலில் சிட்டுவின் மூளை விழித்து கொண்டதோ என்னவோ. அவளின் கால் விரல்கள் லேசாக அசைந்து கொடுத்தது. அவளின் காதோரம் கண்களை மூடி படுத்து கிடந்தவனுக்கு பெண்ணவளின் கால் அசைவு தெரியாமல் போனதில் அவனோ அவளது பெயரை உச்சரிக்கும் வேலையை செவ்வனே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். கால் விரல்களைத் தொடர்ந்து அவனது தொடர் அழைப்பில் அவளது கை விரல்களும் அசைந்து கொடுக்க அவனது ஆழ்குரலின் பிரத்யேக அழைப்பு பெண்ணவளின் ஆழ்மனதை தீண்டி அவளது நினைவுகளை மீட்டு கொண்டு வந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவை மீட்டெடுத்தவளின் செயலில் அவளின் இமைகளுக்குள் ஒளிந்திருந்த கருவிழிகளோ மெல்ல அசைய ஆரம்பித்தது. அதற்குள் மீண்டும் ஒரு முறை வேங்கையவனின் மொபைல் இசைக்க என்று சலிப்புடன் அதை எடுத்து பேசத் தொடங்கியவனோ வேகமாக எழுந்து அவசரமாக போனில் பேசியபடியே வெளியேறி செல்ல அவன் கதவை திறந்து கொண்டு வெளியேறும் சமயம் சிட்டுவின் கண்களோ ஆழ்ந்த மயக்கத்திலிருந்து மெல்ல திறந்திருந்தது. அவன் ஏற்பாடு செய்திருந்த டிடெக்டிவ் ஆபீசர் ஏதோ முக்கியமான விஷயமாக அவசரமாக சந்திக்க வேண்டும் என்று கூறியதில் அவரை அவனது உப்பளத்தின் அலுவலகத்திற்கு வர சொல்லிவிட்டு நர்ஸிடம் சிட்டுவை கவனித்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். வேங்கையவன் கிளம்பிச் சென்ற அரை மணி நேரத்தில் சிட்டுவை அனுமதித்திருந்த ஹாஸ்பிட்டலுக்குள் ஒரு மர்ம மனித உருவம் ஊடுருவி அவளது அறையை தேடி வந்து கொண்டிருக்க அங்கே அந்த டிடெக்டிவ் ஆபீசர் கூறிக்கொண்டிருந்த தகவல்களை கேட்டுக்கொண்டிருந்த வேங்கையவன் முகமோ கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது. 1/4 மணி நேரத்திற்கும் மேலாக டிடெக்டிவ் ஆபீசரான பிரதாப்பிடம் எதை குறித்தோ தீவிரமாக பேசி முடித்துவிட்டு விசுக்கென எழுந்த வேங்கையவன் அவரிடம் சில பல கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு அடுத்த நிமிடமே அச்சுவிற்கு அழைத்து பேசத் தொடங்கினான். அதே நேரம் கருப்பு பர்தா அணிந்த அந்த மர்ம உருவம் சிட்டுவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நர்ஸ் அந்த பக்கம் நகர்ந்து சென்ற நேரத்தை சாதகமாக பயன்படுத்தி சிட்டுவின் அறைக்குள் அவளை கொல்வதற்காக நுழைந்திருந்தது. ஓவியம் 50. என்ன சொல்றான் ஜெகத்? வாயை திறந்து ஏதாவது சொன்னானா இல்லையா என்ற காட்டமான கேள்வியுடன்
தாடைகள் இறுக அழுத்தமான கால் தடம் பதித்து அவர்களின் வேஸ்ட் குடோனை நோக்கி நடந்து கொண்டிருந்த வேங்கையவனை ஒரு நிமிடம் தயக்கமாக பார்த்த ஜெகத்தோ அவனுக்கு தேவையான பதிலை பவ்யமாக கூறத் தொடங்கினான். உயிரை மட்டும்தான் மிச்சம் வச்சிருக்கோம் சார். அப்பவும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப அடமெண்டா இருக்கான் ஆளு. இவனுக்கெல்லாம் நீங்க தான் கரெக்ட் சார். உங்க ட்ரீட்மெண்ட் தான் வேலைக்காகும் என்ற பதிலுடன் வேங்கையவனுடன் அந்த குடோனுக்குள் நுழைந்திருந்தான் ஜெகத்தும். எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் ஒரு வீக் பாயிண்ட் இருந்துதானே ஆகணும் ஜெகத். என்னோட உயிர் மேலேயே கையை வைக்க துணிஞ்சிருக்கான். அப்படியே அவனை விட்டுட முடியுமா சொல்லு? சரி வா, அவனோட வீக் பாயிண்ட் என்னன்னு தான் பார்ப்போம் என்று விஷமமாக கூறியபடி அந்த மர்ம ஆசாமியின் முன்னால் சென்று நின்றான் வேங்கையவன். உடல் முழுவதும் ஆங்காங்கே சதைகள் கிழிந்து ரத்தம் வடிந்த நிலையில் ஆஜானுபாகவான ஒருவனை சேரில் கட்டி போட்டு வைத்திருக்க அவனது தலையோ வாங்கிய அடியில் தெம்பின்றி தொங்கிப் போயிருந்தது. அவனது முன்னே 6 அடி உயரத்திற்கும் நிமிர்ந்து நின்றிருந்த வேங்கையவனின் கண்களிலோ அவனை வேட்டையாடும் வெறியுடன் சிங்கத்தின் வேட்கையே நிறைந்திருந்தது. அங்கே ஓரமாக கிடந்த பொருளின் மீது வேங்கையவனின் கடைக்கண் பார்வை பதிய அவனது எண்ணம் புரிந்தவனாக அடுத்த நொடியே அந்த இரும்பு ராடை எடுத்து அவனது கையில் கொடுத்த ஜெகத்தோ சற்று ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டான். ரத்தம் சொட்ட சொட்ட இன்னும் ஒரு அடி அடித்தால் கூட செத்துவிடும் பரிதாப நிலையில் இருந்தவனைக் கண்டு மருந்துக்கும் மனம் இறங்கவில்லை வேங்கையவன். கையில் பற்றியிருந்த கனமான இரும்பு ராடால் தலை தொங்கி போயிருந்தவனின் தாடையை பற்றி நிமிர்த்தியவன் கஷ்டப்பட்டு கண்களை திறந்து பார்த்தவனை நோக்கி இதழ் வளைத்து ஏளன பார்வை பார்த்து வைத்தான் வேங்கையவன். உயிர் போகும் அளவிற்கு அடி வாங்கிய போதும் மிரளாத அந்த அடியாளின் கண்கள் வேங்கையவனின் வேட்டையாடும் வெறியுடன் பலபலத்த பார்வையில் மிரளத் தொடங்க பயத்தில் எச்சிலை கூட்டி விழுங்கினான் அவன். தாடையை தாங்கியிருந்த ராடை மெல்ல அவனது குரல் வளையில் மேலிருந்து கீழாக ஒரு கோடாக இறக்கிய வேங்கையவனோ அவனது தொண்டைக்குழியில் நிப்பாட்டி பயத்தில் வெளவெளத்து போய் உட்கார்ந்திருந்தவனை உதடுகள் வளைய நக்கலாக நோக்கினான். நீ எவ்வளோ அடிச்சாலும் வாயை திறக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு ஏன், உன்னை கொன்னு போட்டா கூட ஒத்த வார்த்தையை உன்னோட வாயிலிருந்து வாங்க முடியாதுன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி நான் உன்னை அடிக்க போறேன் சொல்லு. அதனால என்னை பார்த்து பயப்படாத, சரியா? அதுவும் இல்லாமல் இந்த அடிதடி ரத்தம் இதெல்லாம் எனக்கு அலர்ஜியும் கூட என்று சிரிக்காமல் சீரியஸாக கூறியவனின் செயலில் எதிரில் இருந்தவன் அவனை வித்தியாசமாக நோக்கினானோ இல்லையோ அவனுக்கு அருகில் இருந்த ஜெகத்தோ ரைட்டு, ஏதோ ஒரு தரமான சம்பவம் இருக்கு போலையே, நம்ம பாஸோட மாடுலேஷனே சரியில்லையே என்ற ரீதியில் வேங்கையவனை படு சுவாரஸ்யமாக பார்த்திருந்தான். ஒரு கையால் இரும்பு ராடை ஸ்டைலாக சுழற்றி கொண்டு சேரில் கட்டி வைத்திருந்தவனை சுற்றி வந்தபடி பேசத் தொடங்கிய வேங்கையவனின் கூற்றை கேட்டு சேரில் உட்கார்ந்திருந்தவனுக்கு உச்சாவே வந்துவிடும் போல இருந்தது. அந்த அளவுக்கு வில்லங்கம் பிடித்தவனாக இருந்தான் வேங்கையவன். பின்னே ஒரே மணி நேரத்தில் அந்த அடியாளின் ஒட்டுமொத்த ஜாதகத்தையுமே சொல்லியவனின் செயலில் பீதியடையாமல் அவனும் தான் என்ன செய்வான்? நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன், என்னோட உயரம் என்னன்னு தெரியாம என்னோட சிட்டுமாவை கொல்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது உன்னோட தப்பு. அதனால தான் பாரு உன்னைய கையும் களவுமா அங்கே வச்சே பிடிக்க வேண்டியதா போச்சு. ஆல்ரெடி என்னோட சிட்டுவை கொலை பண்ணுற அளவுக்கு யாரோ போயிருக்காங்க. அந்த கடவுளோட அனுகிரகத்தால் அதிலிருந்து தப்பிச்சு அவள் பத்திரமா எனக்கு திரும்ப கிடச்சிருக்கா. அது தெரிஞ்சும் அவளுக்கு காவலுக்கு கூட ஆள் போடாமல் தனியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு என்னை என்ன முட்டாள்னு நினச்சியா? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு கத்தியை தூக்கிட்டு தைரியமாக என்னோட சிட்டுமா ரூமுக்குள்ளே அவளை கொல்றதுக்கு போகிற. எப்படி என்னோட ஆளுங்க சும்மா கன்னு மாதிரி கரெக்டாக வந்து உன்னைய தூக்குனானுங்களா? சரி, அதை கூட மன்னிச்சு விடுறேன்னு வெயி. ஏன்னா நீ தான் என்னோட சிட்டுவை ஒன்றுமே பண்ணலையே. ஆனால் பாரு, சென்னையில் வச்சு என்னோட தம்பி அச்சுவும் அவனோட ஒய்ஃபும் போன 2 வீலரை ஆக்சிடென்ட் பண்ணி என்னோட தம்பி ஒய்ஃபை கொன்னையே, அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லு என்று கேட்டவனின் கூற்றில் விழிகள் தெரிக்க வேங்கையவனை பார்த்து வைத்தான் அவன். எப்படி அது ஆக்சிடென்ட்னு சொல்லி போலீஸே கேஸை க்ளோஸ் பண்ணி கிடப்பில் போட்டுட்டாங்க. ஆனால் இவன் நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறானேன்னு பார்க்குறியா? என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொல்ற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்குன்னா அவனோட ஆதியிலிருந்து அந்தம் வர தேடி எடுக்கிறத விட எனக்கு வேறு வேலை என்ன சொல்லு? சென்னையில் நடந்த ஆக்சிடெண்ட், அப்புறம் என்னோட சிட்டுவை கொல்ல முயற்சி பண்ணினதுன்னு உன்னோட க்ரைம் லிஸ்ட் பெருசாக நீண்டுட்டே போகுதே. அதுக்கு என்னோட கோர்ட்டில் உனக்கு மரண தண்டனை தான் வெயி. யாரும் சொல்லி இதெல்லாம் செஞ்சேன்னு நீயா சொல்லிட்டா தண்டனை உன்னோட மட்டும் முடியும், இல்லைன்னு வையி என்று கூறி நிறுத்திய வேங்கையவனின் விஷம பேச்சில் அவனை குழப்பமாக பார்த்து வைத்தான் எதிரில் இருந்தவன். என்ன பார்க்குற, இவனால் வேற என்ன பண்ண முடியும்னு பார்க்குறியா? உன்னை கண்டுபிடிக்க முடிஞ்ச எனக்கு சென்னையில் இருக்கிற உன்னோட குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? உன்னை பற்றின ஆல் டீட்டெயில்ஸ் ஐ நோ என்று கண்களை சிமிட்டிய வேங்கையவனின் கண்களிலோ கொலைவெறி தாண்டவமாடியது. வேங்கையவன் பேசி முடித்துவிட்டு ஓய்ந்த போதும் நம்பாத பாவனையில் அவனை பார்த்திருந்த அந்த அடியாளை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்த வேங்கையவனோ அவன் முன்னே ஒரு வீடியோவை காட்டினான்.
அதில் அந்த அடியாளின் மனைவி மற்றும் 2 மகள்கள் என அவர்களின் அன்றாட வேலையில் இருக்க, அவர்களின் வீட்டை சுற்றியும் வேங்கேவன் ஏற்பாடு செய்திருந்த ஆட்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வீடியோவை கண்டதும் அந்த அடியாளின் கண்களில் அப்பட்டமான மரண பயம் தெரிய, அதை கண்ட வேங்கேவனுக்கு திருப்தியாக இருக்க வீடியோவை ஆஃப் பண்ணி போனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவன் முன்னே நிமிர்ந்து நின்றவனை கண்டதும் இனி எந்த பக்கமும் தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்தவனாக தயங்கி தயங்கி உண்மையை கூற ஆரம்பித்தான் அந்த அடியாள். சார், தயவு செய்து என்னோட குடும்பத்தை ஏதும் பண்ணிடாதீங்க சார். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி செய்கிறேன். நீங்க என்ன கேட்குறீங்களோ எல்லா உண்மையையும் சொல்லிடுறேன். அங்க நிற்கிற உங்க ஆளுங்களை மட்டும் வர சொல்லிடுங்க சார். பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பயந்து போயிடும் என்று பதறியவனைக் கண்டு மனம் இறங்கினாலும் வேங்கேவனுக்கு காரியமாக வேண்டுமே. அதனால் துளி கூட இறங்காது அவனது நிலையிலேயே நின்றான். அப்ப சரி சொல்லு, யாரு சொல்லி நீ இந்த வேலையெல்லாம் செஞ்ச என்று வேங்கேவன் கேட்ட கேள்வியில் முகம் வெளிரிப்போய் அவனை நோக்கி அடியாளோ, சார் சார் அதை மட்டும் கேட்காதீங்க சார். என்னை கொண்டு கூட போட்டுருங்க. ஆனால் யாருன்னு மட்டும் கேட்காதீங்க சார். நான் மட்டும் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன்னு தெரிஞ்சா அப்புறம் என்னோட குடும்பத்தோட கருவை கூட விட்டு வைக்காம மொத்தமாக அழிச்சிடுவாங்க சார் என்று கதறியவனைக் கண்டு கடுப்பாகி போன வேங்கேவனோ ஜெகத்திடம் அந்த அடியாளின் குடும்பத்தை மொத்தமாக தூக்கி கொண்டு வர சொல்லி கட்டளையிட்டான். சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார், அவங்கள விட்டுடுங்க, என்னைய என்ன வேணா பண்ணிக்கோங்க என்று கதறியவனின் கூற்றை கேட்காது திரும்பி நடக்கத் தொடங்கிய வேங்கேவனின் செயலில் மேலும் பதறிய அடியாளோ, சொல்றேன் சார், எல்லாத்தையும் சொல்றேன் என்றவனின் தீர்க்கமான குரலில், அப்படி வாடா வழிக்கு என்ற ரீதியில் அவனை திரும்பி நோக்கினான் வேங்கையவன். சென்னையில் உங்க பெரிய தம்பியையும் அவங்க சம்சாரத்தையும் கொலை பண்ண சொன்னது, அப்புறம் இங்க வச்சு உங்க சம்சாரத்தை கொலை பண்ண சொன்னது, இதெல்லாம் வேறு யாரும் இல்லைங்க சார் என்று கூறி நிறுத்தியவன் தயக்கமாக வேங்கேவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அது அது வந்து என்று இழுத்தவன் அடுத்து கூறிய செய்தியில் திகைப்பின் உச்சத்திற்கு சென்றுவிட்ட வேங்கையவனோ நாளை 8 அவனை நெருங்கி அவனது குரல் வளையை இறுக பற்றி இருந்தான். ஏண்டா பரதேசி நாயே, உண்மையை சொல்ல சொன்னா நீ ஒரு கதையை சொல்றியா? யாரை பார்த்துடா சொல்ற என்று ஆவேசம் கொண்டு கழுத்தை நெரிக்கத் தொடங்க, சார் சார், செத்துருக்கு எதிர போறான் சார், விடுங்க சார் என்று பாய்ந்து வந்து அவனை தடுத்து நிறுத்தினான் ஜெகத். கொஞ்சமும் கோபம் குறையாது ஆக்ரோஷமாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்த வேங்கையவனோ மீண்டும் வேகமாக அந்த அடியாளை நெருங்கி அவனது தோலை பற்றி வெறி கொண்டு உலுக்கியவனோ, டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ சொன்னதெல்லாம் உண்மையா? அப்படி மட்டும் நீ ஏதாவது பொய் சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னு வை, அப்புறம் நானே உன்னோட குடும்பத்தை உரு தெரியாம அழிச்சிடுவேன் என்று பல்லை வெறுவியபடி உரிமையவனைக் கண்டு பயத்தில் அப்பட்டமாக நடுங்கிய அந்த அடியாளோ, சார், என்னோட பிள்ளைங்க மேல சத்தியமா நான் சொல்றது உண்மைதாங்க சார், என்ன நம்புங்க சார் என்று கூறியவனின் கூற்றில் முற்றிலும் நொறுங்கி போனான் வேங்கையவன். அந்த அடியால் கூறிய செய்தியை கேட்ட ஜெகத்துக்குமே பேரதிர்ச்சிதான் என்றாலும் நொடியில் அவனை மீட்டு கொண்டதோடு வேங்கையவனின் மனநிலையை உணர்ந்தவனாக வேதனையாக அவனை நோக்கியவன் மனமோ, இவருக்கு மட்டும் ஏந்தா இப்படியெல்லாம் நடக்குதோ என்று எண்ணாமல் இல்லை.